நேரம் சரியாக 10:08 நிகழ்ச்சியில் தொடர்ந்து விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும். பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் அவரோடு காத்திருக்கின்ற சைவ சமய விளக்க நிகழ்ச்சி. தொடர்ந்து மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களோடு இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானம் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த கோடைகால வேளையிலே பல்வேறு நிகழ்வுகள் டொரண்டோவிலும் பிற இடங்களிலும் நடைபெறுவதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். முக்கியமாக எங்களுடைய கோவில்களில் பல வகையான நிகழ்வுகள், திருவிழாக்கள் என்று ஒரே குதூகலமான ஒரு சூழ்நிலை இங்கே நிலவி இருப்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சியும் இடைக்கிட இவ்வாறு சில முக்கிய நிகழ்ச்சிகள் காரணமாக தடைப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். என்றாலும் உங்களுக்கு முன்பெல்லாம் நாங்கள் செய்த முற்பதிவுகள் உங்களுக்கு வந்து சேருகின்றன என்ற ஒரு நிம்மதி எங்களுக்கு இருக்கிறது. என்றாலும் டாக்டர் அவர்களுடைய விளக்கத்தை நேரடியாக கேட்பதிலே பலருக்கு ஒரு ஆர்வம் இருப்பதை நாங்கள் அறிகிறோம். அதற்காக நாங்கள் இடைக்கிட உங்களுக்கு இவ்வாறான நிகழ்வுகளை நேரடியாகவும் தர இருக்கிறோம். எங்களை நோக்கி, அதாவது வட அமெரிக்காவை நோக்கி ஒரு புயல் சூறாவளி வந்து கொண்டிருப்பதை உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் ஏற்கனவே பலமுறை அறிவித்திருக்கிறார்கள் வானொலி மூலமாக. இப்போ சிறிது நிமிடங்களுக்கு முன்னாலும் அதை பற்றிய குறிப்புகளை இங்கே நீங்கள் ராஜ்குமார் அவர்கள் தந்ததை கேட்டீர்கள். இந்த சூறாவளி காலம் இப்போது ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த சூறாவளிகளில் பல வகையான சூறாவளிகள் இருப்பதை நாம் அறிவோம். என்றாலும் சில நேயர்களுக்காக இங்கே அதை பற்றிய விளக்கங்களையும் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு திருமுறை மகாநாடு கனடா கந்தசுவாமி ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆரம்பமாகியிருக்கும் என்று நினைக்கிறேன். முழு நாள் நிகழ்ச்சியாக இந்த இந்தி சமய பேரவையினர் இதை ஆண்டாண்டுதோறும் நடத்தி வருகிறார்கள். உண்மையிலே இதனுடைய முக்கியத்துவம் என்னென்றால், சிறு பிராயத்தினர் இந்த திருமுறைகளை மனப்பாடம் செய்து அடுத்த சந்ததியினருக்கும் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று ஒரு முக்கிய நோக்கத்திற்காக அதை மக்களிடையே பரப்ப வேண்டும்
என்ற ஒரு முக்கிய நோக்கத்திற்காக அவர்கள் செய்து வருகிறார்கள். அது பாராட்டுக்குரியது. அதே நேரத்தில் இதை நாங்கள் எவ்வாறு அவர்களுடைய கருத்துக்கும் ஒரு ஆழமான சிந்தனைக்கும் எடுத்துச் செல்லலாம் என்பதை பற்றியும் இன்றைக்கு பலர் இங்கே அந்த விழாவிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இரவு 9 மணி 9:30 மணி வரையும் அதை நடைபெறுவதாக நாங்கள் அறிகிறோம். எனவே இன்றைக்கு பல விடயங்களை பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இங்கே கலையகத்துக்கு டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சிவநேசன் அவர்களே. வணக்கம் கீதவாணி நேயர்களே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் உங்களை மீண்டும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் சொன்னது போல இந்த கோடைக்கால விடுமுறை டொரண்டோவால் எங்களுக்கு நல்லொரு விடுமுறையாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். பலவிதமான நிகழ்ச்சிகள் எதிர்பாராத விதமாக நாங்கள் முன்னர் திட்டமிடப்பட்ட போதிலும் எதிர்பார்ப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. அத்தோடு வளமையான நிகழ்வுகளும் கூட நடந்து கொண்டிருக்கின்றன. ஆசிரியர் சொன்னது போல இந்து சமய பேரவையினரின் திருமுறை மாநாடு நடைபெறுகின்றது. அவர்களுடைய மிக முக்கியமான சாதனை என்னவென்றால், கிட்டத்தட்ட அவர்கள் 100க்கு மேற்பட்ட அங்கத்தவர்களை கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு 60 பேருக்கிட்ட ரெகுலராக ஒழுங்காக வந்து இந்த திருமுறை பாடல்கள், திருப்புகள், தாய்மானார் பாடல் போன்றவற்றை தொடர்ச்சியாக பாராயணம் பண்ணுகின்ற வளமையை இங்கே வைத்திருக்கின்றார்கள். அது இந்த நூல்களை அணுகுவதிலுள்ள ஒரு முறை. முதல் அதை வாசிப்பதற்கே கஷ்டமாக இருக்கும். தமிழ்தான் என்றாலும் கூட வாசிப்பதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாள் செல்ல செல்ல அந்த பயிற்சியின் மூலமாக அவர்கள் அது கூட இழுக்கப்படுகின்றார்கள். அந்த உணர்வு வந்து வருகின்றது. இது அவர்களுடைய முக்கிய இது வந்து இங்க பார்த்தோம் என்றால் எல்லாருக்கும் அந்த சமயத்திலே நிறைய கேள்விகள் கேட்கின்றார்கள். இணையர்களும் வந்து கேட்கின்றார்கள். இந்த மூல நூல்களை படிப்பது வழக்கம் குறைந்து வருகின்றது, அருகி வருகின்றது. யாரை கேட்டாலும் கூட இன்றைக்கு போட்டால் கண்ணதாசன் அப்படி எழுதியிருக்கிறார், அல்லது யார் ஆசா ஞான சம்பந்தன் இப்படி எழுதியிருக்கிறார், சுகி சிவம் இப்படி எழுதியிருக்கிறார், இப்படி துணுக்காக சொல்லுவார்களே தவிர மூல நூல்களிலே எங்களுடைய திருமுறைகளிலே இப்படி சொல்லி இருக்கின்றது, தேவாரங்களிலே இப்படி சொல்லி இருக்கின்றது, சிவஞான சித்தியாரிலே இப்படி சொல்லி இருக்கின்றது என்ற தன்மை அருகி வருகின்றது மூல நூல்களை. அதிலே நிறைய குழப்ப நிலை கூட. பல பேர் வந்து சொல்லுவார்கள், இதை படியுங்கள், அதை படியாதீர்கள், இது புத்தகங்கள். இந்த சைவத்துக்கு குழப்ப நிலை சைவர்களுக்கு சைவர்களாலேயே ஏற்படுகின்ற குழப்ப நிலை ஒரு சமயத்துக்கும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முதலாவதாக யார் கடவுள் சொல்லுவார்கள், இவரை கும்பிடு, அவரை கும்பிடாது, அதை கும்பிடப்படாது, இங்கே போகப்படாது, அது ஒரு குழப்பம். இரண்டாவதாக இது புத்தகம், இது வேதத்தை படியாதே, அது சமஸ்கிருதம், இது ஆரியம், இது திராவிடம், இது. மூன்றாவதாக எப்படி வழிபடுறது, சமஸ்கிருதத்தில் பூஜைகிறதா, தமிழ்ல பூஜைகிறதா, அதாவது எப்படி இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, இப்படி எல்லா விதத்திலும் ஒரு குழப்பம் இருக்கிறது எங்கட சமயத்துக்கு தான். யாரும் எதுவும் சொல்லலாம், இந்த ஸ்காலர்ஸ்ல இருந்து ஹிஸ்டோரியன்ஸ்ல இருந்து யாரும் எதுவும் சொல்லலாம். சுதந்திரமான ஒரு தன்மை நிலை, சுதந்திரமானதும் கூட. ஆனா சில வேளைகளில் அது ஒரு பலகீனம் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்ற மாதிரி எல்லாரும் வந்து தந்தன் அபிப்பிராயம் சொல்லுகிறார்கள். தர்க்கவாதத்தை வைத்து, நடைமுறையை வைத்து எல்லாம் வந்து இப்படித்தான் செய்ய வேணும். ஆனால் எல்லாவற்றுக்கும் பிரமாணம். இன்றைக்கு நான் மெடிக்கல் பிராக்டிஸ் செய்கிறேன் என்றால் நாங்கள் சொல்றது எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ். நான் ஒரு மருந்து கொடுக்கிறேன் என்றால் அதுக்கு பின்னாலே ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஆராய்ச்சி இருக்கின்றது. இந்த மருந்து இந்த வருத்தத்துக்கு இந்த மாதிரியாக வேலை செய்யும் என்ற தன்மை இருக்கின்றது. அந்த எவிடன்ஸ் பேஸ், அந்த ஆதாரபூர்வமாகத்தான் அதை நாங்கள் பிராக்டிஸ் பண்ண வேணும். சமயம் அப்படித்தான். அப்ப இதுல வந்து அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார் என்பது எங்களுக்கு பிரமாணம் அல்ல. எங்களுடைய ஞானிகள் என்ன சொன்னார்கள், எங்களுக்கு பிரமாண நூல்கள் வேதங்கள், 4 வேதங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. ரிக், ஜசுர், சாம, அதர்வண. இந்த 4 வேதங்களும் இறைவனினாலேயே அருளி செய்யப்பட்ட வேதங்கள். அப்ப இந்த 4 வேதங்களையும் நாங்கள் பிரமாண நூல்கள் என்று கொண்டிருக்கிறதுனால அந்த வேதங்கள்ல என்ன சொல்லி இருக்குது என்று பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த வேதங்களுக்கு அடுத்ததாக எங்களுக்கு பிரமாண நூல்கள் வந்து ஆகமங்கள். எங்களுக்கு 28 ஆகமங்களும் 207 உப ஆகமங்களும் இருக்கின்றன. அப்ப இந்த ஆகமங்கள்ல என்ன சொல்லி இருக்குன்னு பார்க்க வேண்டும். அடுத்ததாக
இதற்கு சார்பாக எங்களுக்கு இதிகாசங்கள் இருக்கின்றன, புராணங்கள் இருக்கின்றன. ஆறுமுக நாவலரே தன்னுடைய சைவ வினாவிடையிலே சொல்லி கேட்கிறார், சிவபெருமான் ஆன்மாக்கள் பொருட்டு அருளி செய்த முதநூல்கள் இவை. God himself revealed the text for us என்று சொல்லி இருக்குது. அந்த புஸ்தகங்கள் என்னென்று கேட்க அவர் சொல்லுகிறார், வேதங்களும் ஆகமங்களும் அருமறை ஆகமங்கள் முதநூல் ஆகையினால் என்று வருகின்றது. அப்ப இந்த வேதாகமங்கள் எங்களுக்கு முதல் நூலாக இருக்கின்றபடியினாலே அதிலே இருக்கிற இதுகளுக்கு பிரமாணமாக அதற்கு ஒப்பாக புராணங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு சில பேர் சொல்லுவார்கள் புராணங்கள் புழுகு மூட்டை, பொய், இந்த புராணங்கள் எடுக்கப்படாது எல்லாம் சொல்லுவார்கள். அப்ப அவரே கேட்கிறார், வேதங்களுக்கு உபாங்கமாகிய நூல்கள் அவை என்று கேட்டால் புராணம், நியாயம், நியாயம் என்றது லாஜிக், மீமாம்சை, மீமாம்சை என்றது கிரியைகள், ஸ்மிருதி, ஸ்மிருதி என்றது சட்ட நூல்கள், என்ன 4. அப்ப இந்த புராணங்களை பற்றி அவர் எங்களுக்கு பிரமாணங்களாக சொல்லுகின்ற பொழுது இதிகாசமும் புராணத்துள் அடங்கும். ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் புராணங்கள் அடங்கும். அவை எங்களுக்கு பிரமாண நூல்கள். சம்பந்தரே சொல்லி இருக்கிறார், வேத 4 18 விரித்தார்க்கு இடம். 4 வேதங்கள், 18 புராணங்கள், 6 அங்கம். வேதங்களுக்கு 6 அங்கங்கள் இருக்கின்றன, 6 பகுதிகள். ஜோதிடம் அதிலே உண்டு. அது எல்லாம் சொன்னது இறைவன் என்று சொல்லி சம்பந்தரே சொல்லி இருக்கிறார். இப்ப சம்பந்தரை விட பெரிய ஞானிகள் வந்து விட்டார்கள் போல இருக்கிறது. அவர்கள் எல்லாம் குழப்பி அடிக்கிறார். வந்து இது வேதம் இல்லை, ஆகவம் இல்லை, சமஸ்கிருதம் இல்லை, இது இல்லை என்று சொல்லி எல்லாரும் குழம்பிக் கொண்டிருக்கிற நேரத்திலே இப்படியே எங்களுக்கு தமிழிலே இருக்கின்ற பிரமாண நூல்கள் தேவார, திருவாசகங்கள், திருமுறைகள். அந்த திருமுறைகளை தொடர்ந்தேச்சியாக படித்து வருவதனால இதுல இருக்கிற விஷயங்களை கிரகித்துக் கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கிறீர்கள், சந்தேகங்கள் இருக்கின்றது. யாரிடமும் கேள்வி கேட்கலாம், ஆனால் பதில் சொல்பவர் எங்கே இருந்து சொல்லுகிறார் என்று கவனிக்க வேண்டும். We need to hear from the authoritative sources. Authoritative source என்ன? எங்களுக்கு இறைவனுடைய வாக்குத்தான் authoritative source. எது இறைவனுடைய வாக்கு? வேத வாக்கு. வேதங்கள், ஆகமங்கள் என்ன சொல்லி இருக்குது, அதற்கு பிரமாணமாக உள்ள, அதற்கு சார்பாக உள்ள புராண இதிகாசங்கள்ல என்ன சொல்லி இருக்குது, அதற்கு வழியிலே தமிழ்ல இருக்கிற எங்களுடைய தேவார, திருவாசகங்கள் என்ன சொல்லி இருக்குது, தமிழ் மறை திருக்குறள் என்ன சொல்லி இருக்குது, இதற்கு சார்பாக யாராவது சொல்லி இப்படி செய்யுங்கோ, இப்படி பூஜை பண்ணுங்கோ, இப்படி வழிபடுங்கோ என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். அது இல்லாமல் அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் என்று சொல்லுவது என்று நாங்கள் பிரமாணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதுதான் அங்கே இருக்கின்ற முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இப்ப இன்றைக்கு அங்கே வந்து மாலையிலே ஒரு என்னுடைய பேச்சொன்றும் இருக்கின்றது. இந்த திருமுறை இதுகளை பற்றி பேச்சொன்று இருக்கின்றது. அங்கேயும் இதை பற்றி குறிப்பிட இருக்கின்றேன். அதனாலே இந்த திருமுறை இந்து சமய பேருடைய பெரிய பங்கு, இந்த பெரியவர்கள் கொஞ்சம் பேர் வந்து அந்த திருமுறைகளை முற்றாக ஓதுகின்ற வழக்கத்தை கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் அங்க இருக்கிற. அதுல முக்கியமா நான் கவனித்தேன், அதுல டாக்டர் என்னென்றால் எங்களுடைய முதியவர்கள் தான் இதுல கூட ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பேர பிள்ளைகளை இதில் ஈடுபடுத்துவது மிகவும் விரும்பத்தக்கது என்று நான் கருதுகிறேன். பிள்ளைகளையும் ஈடுபடுத்தாவிட்டால் அதில் பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். முதியவர்கள் நிலைமை என்றும் நிலைக்காது. அதாவது வந்து நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளையும் அதில் ஈடுபடுத்தி கொண்டு வர, அது ஒரு முக்கியமான ஒரு இது. அவருடைய சேவையை நாங்கள் பாராட்டுகிறோம், அதில் நாங்கள் குற்றமில்லை, குறையில்லை. ஆனால் அவர்கள் இதையும் செய்ய வேண்டும். அதிலே வந்து பிள்ளைகளுக்கு போட்டிகள் வைக்கின்றார்கள், மரணம் பண்ணுகின்றார்கள். ஆனால் இந்த அடுத்த இதுக்கு எடுத்துக்கொள்வதில் முக்கியமான என்று கேட்டால் இது எப்படி எங்கள் பிள்ளைகளை கொண்டு போறோம். நான் கன இடங்களில் பார்த்திருக்கிறேன். பொதுவாக என்னிடம் பிள்ளைகள் பொதுவாக டீனேஜ் வயசுல 18 வயசு, 20 வயசு, 16 வயசுல வீட்டுல பிரச்சனைகள் வரும். அது ஆண் பிள்ளைகளுக்கும் இருக்கு, பெண் பிள்ளைகளும் இருக்கு. எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கப்படாது பொம்பளை பிள்ளை எல்லா வீட்டிலையும் வரலாம். எங்க வீட்டிலையும் வரக்கூடிய சாந்தியக்கூறு எல்லாருக்கும் உண்டு. வந்த பிறகு வருவார்கள், டாக்டர் போட்டு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, என்ன செய்யறது, வைத்திய ரீதியிலையும் வருவார்கள், இதிலையும் வருவார்கள். அப்ப அவர்களை பொதுவாக கேட்கிறோம், இந்த சின்ன பிள்ளைகளை, இந்த பிள்ளைகளை இந்த சமய கல்விக்கு எங்கேயும் அனுப்பினீங்களா, இந்த சாய் சமிதிக்கோ அல்லது திருமுறை இதுக்கோ அனுப்பினீங்க? 100-99 பேர் இல்லை என்ற மறுமொழி தான் வரும். அப்ப என்னென்று கேட்டால் பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய வேலை என்று ஓடி திரிவது அது ஒன்று. இரண்டாவதாக பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கின்ற பொழுதும் பள்ளிக்கூட கல்வி ஒன்று இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக அந்த டியூஷன், ஆங்கிலம், கணிதம், அதுகள், பிரெஞ்சு அதுகள் என்று இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக பரதம், பியானோ, கிட்டார், கவின்கலைகள் என்று இருக்கின்றது. இந்த சமய கல்வி த லாஸ்ட்
ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதுதானே முக்கியத்துவம் கொடுக்க. அப்ப இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை லாஸ்டா வச்சு போட்டு இப்ப கூட அப்படித்தான் கோடைக்கால இதுகள் நடத்தி கொண்டு வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். 50க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வந்து 4 கிழமைகளாக பயின்று கொண்டிருக்கின்றார்கள். இடைக்கிடையே சில பேர் வராவிட்டால் கேட்டால் சொல்லுவார்கள், இன்றைக்கு பியானோ டெஸ்ட் இருந்தது, இன்றைக்கு இந்த ஒன்று கூடல் இருந்தது. இந்த இதுகளும் தேவை. ஆனால் வாழ்க்கையை வாழ்வதற்கு இது உதவாது. வாழ்க்கையில் ஒரு எல்லாருக்கும் கவலை வரத்தான் போகுது, எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் வரத்தான் போகுது, எல்லாருக்கும் தோல்விகள் துன்பங்கள் வரத்தான் போகுது. அது எந்தெந்த நிலைகளை வரைக்குள்ளையும் எப்படி எதிர்கொள்வது, எப்படி அணுகுவது, எப்படி தாங்கிக் கொள்வது என்று எங்களை தயார் பண்ணுவது இந்த ஆத்மீகம். சொல்லுவார்கள், பிலாப்பழம் பெற்றதுக்கு முந்தி தேங்காய் பூசுவோம், பிசு நொட்டாம இருக்கிறதுக்கு. அது மாதிரி இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்க முதல் 16-18 வந்தவர்கள் யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு முன்னரே இந்த பிலாப்பழம் பெற்றதுக்கு முதல் என்ன பூசுற மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆத்மீகத்தை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். இது பிறகு செய்ய பிரியோசனம் இல்லை. இந்த நேரத்தில் நான் இடமறுக்கிறதுக்கு மன்னிக்க வேணும். என்னுடைய அனுபவத்தில் 4 பிள்ளைகளை வளர்த்தேன் இங்கே கனடாவில். அவர்கள் ஆரம்பத்தில் பாலவிகாஸ் வகுப்புகளுக்கு ஒழுங்காக சென்று வந்தார்கள். எனக்கு பிரச்சனையே இருக்கவில்லை. இப்பொழுதும் அவர்கள் அந்த ஆன்மீக துறையில, முக்கியமாக எனது இளைய மகன் என்னிலும் பார்க்க கூட விஷயங்களை அறிந்து வைத்திருக்கிறார். அவர் ஒரு பாலவிகாஸ் ஆசிரியராகவும் கடமையாற்றுகிறார். நல்ல விஷயம். அதிலேதான் நாங்கள் கருத்துக்கொண்டு கேட்டாலும். ஆனா அதுல இன்னும் ஒரு சின்ன இது ஒன்று இருக்கின்றது, கவனிக்க வேண்டும். இந்த சமய கல்வியை கொடுக்கின்ற பாலவிகாஸ் ஆசிரியர்கள் மற்றவர்கள் இதை கொடுக்கின்ற நாங்கள் எங்களுக்கு ஆத்மீக விஷயத்திலே 2 விஷயம் வேணும். ஒன்று, தொடர்ந்தேச்சியாக இதை கற்றுக்கொண்டு வர வேண்டும். 2வது, ஆத்மீக சாதனை, எங்களுடைய வழிபாடு ஜெபம் அதுகளை தொடர்ந்து செய்து வர வேண்டும். இல்லாவிட்டால் அது எங்களுக்குள்ளால வராது. இறைவனுடைய அருள் இருந்தா தான் அது வரும். ஏனென்று சொன்னால் உண்மையா சொல்றேன், 2 விடயங்கள் கடந்து. ஒன்று வந்து ஒரு பையனை இப்படித்தான் கேட்டேன், இதே மாதிரி கேட்க சொன்னார். அவன் 10 வருடமாக போய் வருகின்றான், இந்த வகுப்புகளுக்கு போய் வருகின்றான். என்னென்று கேட்டால் சில வேளைகள்ல அது டீச்சர்ஸ் பொறுத்தது, அது கிளிப்புள்ள மாதிரி பிள்ளைகளை சொல்ல பண்ணுகின்றமே தவிர அந்த ஃபெய்த்தை இன்ஃபியூஸ் பண்ண வேணும். we need to infuse the faith, we need to explain it. ஒரு ரஷனலா கேட்டு கலந்துரையாடி வகுப்புகளாக இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் கிளிப்பிள்ளைகள் மாதிரி திருப்பி 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 சொல்லிக் கொண்டு வந்தால், எங்களுக்கு சத்யசாய்பாபா இருந்த பொழுது அவர் இதை பற்றிய பேச்சுக்களை நிறைய சொல்லி இருக்கிறார். பிள்ளைகளை கூப்பிட்டு கோடை காலங்களில் முந்தைய வகுப்புகளை நடத்தி இருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு அவர் இல்லாத காலத்திலே இதை இந்த ஆசிரியர்கள் இதை முக்கிய பணியெடுத்து செய்ய வேண்டும். அதாவது தங்களுடைய ஆத்மீக கல்வி விருத்தியை தொடர்ந்தேச்சியாக இந்த மூல நூல்களை கற்றுக்கொண்டு வர வேண்டும். பகவத்கீதையோ உபனிஷத்தோ தேவார திருவாசகங்கள் இந்த மூல நூல்களை தொடர்ந்தேச்சியாக கற்றுக்கொண்டு வர வேண்டும். அது பாபாவுடைய சொற்பொழிவுகள். பாபா கூட உபதேசவாகினி, கீதவாகினி என்று கீதை என்ற விளக்கங்கள், உபதேசங்கள் உபநிடத பலகனி என்று உபனிஷதங்களுடைய விளக்கங்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றார். அப்ப அதுகளை கற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிள்ளைகளுக்கு இந்த கருத்துக்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது ஒன்று. மற்றது பிள்ளைகளுக்கு விளங்குற விதத்தில் எல்லாரும் கேட்கிறது, எப்படி கொடுக்கிறது, தமிழ்ல கொடுக்கிறதா சமஸ்கிருதத்தோட எண்ணத்துல கொடுத்தாலும் அதனுடைய அர்த்தம் விளங்கி சொல்ல வேண்டும். அர்த்தம் விளங்கி சொல்லாவிட்டால் இங்கே இருக்கிற கல்வி முறையில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு ஏனென்றால் அவர்கள் அந்த கல்வி முறையில வளருகிறார்கள். அப்ப அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்திலே சொல்ல வேண்டும். தெரியாததை தெரியாது என்று சொல்ல வேண்டும். பெரியவருடன் கேட்டு சொல்ல வேண்டும். இதெல்லாம் ஒன் மேன் ஷோ இல்லையே. இப்ப எனக்கு தெரியாட்டி நான் எனக்கு தெரியாத மற்ற பெரியவருடன் கேட்டு சொல்லுவேன். அதே மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்தால் இந்த பிள்ளைகள் நல்ல இதாக வருவார்கள், நல்ல வளர்ச்சி அடைந்து வருவார்கள். அது எல்லா சமய போதிக்கின்ற எல்லா ஆசிரியர்களும் இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். தாங்கள் சார்ந்த சமிதியோ சங்கமோ அது சார்பான புஸ்தகங்கள் நூல்களை சொல்வதுடன் இந்த மூல நூல்களை தாங்கள் படித்துக் கொண்டு வருவதும் சமய அனுஷ்டானங்களை தாங்கள் தானவன் தவமும் தான் செய்ய வேண்டும். தான் செய்யாட்டுக்கு பிரயோசனம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் நான் இங்கே படிப்பிக்கிறேன், நான் அந்த டீச்சர் இந்த டீச்சர் என்று போய் அங்க போய் எடுத்துக்கொண்டு போய் அதை சொல்லி போட்டு வர்றதால ஒன்றும் வராது. நீங்கள் 7 நாள் உங்களுடைய வாழ்க்கையில செய்து பூஜையில செய்து அந்த நாமத்தை ஜபம் பண்ணி கொண்டு வராவிட்டால் அந்த 7ஆம் நாள் அது வாயில வராது. அது வந்தாலும் அது அவர்களுக்கு போய் பிரயோஜனப்படாது. அதனால அந்த ஆசிரியர்கள் அவர்கள் குருவினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து செய்தவர்கள் இதை அவதானமாக செய்து வர வேண்டும்.
உண்மையிலே இவ்வாறான இதுகளை பெற்றோர் தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்ப நாங்கள் குழந்தைகளை சில விஷயங்களுக்கு கொண்டு போறோம், எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இப்ப கவின்கலைகள் கட்டாயம் தேவை. கவின்கலைகள் ஈடுபட்டிருக்கிற மாணவர்களும் நல்ல மாணவர்களாக வந்திருக்கிறார்கள், அதை நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் அடிப்படை இந்த பேருக்கு என்னன்னு கேட்டால் எல்லாரும் பொருளாதார நாட்டமுடைய கல்வியைத்தான் நாங்கள் கொடுக்கின்றோம் பிள்ளைகளுக்கு. உண்மை, வயிற்றுப்பாட்டுக்கு படிக்க வேண்டும். ஆனால் அந்த வாழ்க்கையில எதிர்கொள்வதற்கு என்னிடம் நிறைய பேஷண்ட்ஸ் வருகிறார்கள். யங் ப்ரொஃபஷனல், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வருகிறார்கள். ஆன்சைட்டி, பேனிக் அட்டாக், டிப்ரெஷன், சூசைட் கூட நடக்கின்றது, தற்கொலை கூட நடக்கின்றது. ஆனவடினாலே வலும் அவதானமாக இருந்து இது நிச்சயமாக பிள்ளைகளை 4-5 வயதில் இருந்து 15 வயது வரைக்கும் ஒரு 10 வருஷம் தான் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இது அதாவது பள்ளிக்கூடத்தில் கொடுக்கிறதே நீங்களும் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. எது இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பிள்ளைகள் எடுக்க முடியாதோ, எதை இந்த சமூகத்திலிருந்து எடுக்க முடியாதோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். இதுதான் ரியல் லைஃப் எஜுகேஷன். இது லைஃப் சயின்ஸ் படிச்சு வராது. இது பெற்றோரிடம் இருந்து, வீட்டில இருந்து, மற்றது இண்டெக் என்று சொல்லப்பட இந்த சண்டே கிளாஸஸ், இந்த பாலவிகாஸ், இந்த சற்சங்கம், இந்த வகுப்புகளின் ஊடாக இந்த பிள்ளைகளுக்கு போக வேண்டும். மற்றது இந்த பிள்ளைகளுக்கு போவதென்றால் பெற்றோரும் பங்கு பெற்ற வேண்டும். இந்த வகுப்புகளை கொண்டே பிள்ளைகளை பண்ண பெற்றோர் என்று கேட்டால் காரணம் கொண்டு இறக்கி போட்டு வந்திருக்கணும். திருப்பி அப்ப பிள்ளைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிற இது தெரியாது. பெற்றோரும் இதிலே பங்கு பெற்று இருந்து தாங்களும் அதில் வாலண்டியர் பண்ணி அந்த டைம் ஒரு ஆள் என்றாலும் தாயில தகப்பனால் அதை செய்து கொண்டு வந்தால்தான் அவர்களுக்கு அந்த பிள்ளைக்கு அதை இன்ஃபியூஸ் பண்ண முடியும். அப்படி அந்த பெற்றோரும் சேர்ந்து செய்கின்ற விதத்தில் வர்ற பிள்ளை நன்றாக வரும், நன்றாக அந்த அவருடைய வாழ்க்கை சிறக்கும் என்றதான் எங்களுடைய கருத்து. அடுத்ததாக இந்த அமெரிக்காவிலே ஐரீனை பற்றி பார்ப்போம். ஐரீன் அதனுடைய விளக்கத்தை, சூறாவளி அச்சுறுத்தல் நேற்றையில இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம். இன்னொரு வல்லரசாக இருந்தும் கூட இந்த இயற்கையின் சீற்றத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியும். அது சரி, அது சரி. அதிலிருந்து எதிர்த்து செய்ய முடியாது. 64 லட்சமா 64 மில்லியன் பீப்புள் இதுல அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். எலக்ட்ரிசிட்டி அது பரிதாபமான விஷயம் என்று கேட்டால் எல்லாரையும் இவாக்குவேட் பண்ணால் இந்த இன்டென்சிவ் கேர் யூனிட், கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல லைஃப் சப்போர்ட்ல இருக்கிற பேஷண்ட்ஸை இவாக்குவேட் பண்றது என்ன, அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்படியே ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. இது ஏன் வருகின்றது என்று கேட்கிறார்கள். இது ஏன் வருகின்றது? இது இயற்கையும் ஏன் வர வேண்டும்? இப்படி இயற்கை வருகிறது என்றால் கடல்ல வந்துட்டு போலாம், காட்டுல வந்துட்டு போலாம், ஏன் இங்கே வருகின்றது என்றால் சொல்லுவார்கள் ஊழ் அல்லது உணவாக எங்கள் கர்மாவின்படி இந்த துன்பங்கள் வந்து சேருகின்றன. இந்த நாங்கள் பார்த்தோம், கர்மாவை பற்றி முந்தி பார்த்துக்கிறோம். கர்மா ஈட்டம் எப்படி எங்கட கர்மாவை செய்யறோம் என்று சொன்னா நல்வினை தீவினை 2 விஷயங்களை செய்து நாங்க கர்மாவை செய்யறோம். இந்த 2ம் செய்யாம ஒருவராலும் சீவிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து இரவு தூங்க போகும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்தேச்சியாக நல்லது கெட்டது மாறி மாறி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இது செய்யறது மட்டுமல்ல, வாயால சொன்னால் கூட அதுவும் கர்மா, மனதால நினைத்தால் கூட கர்மா. மனம், வாக்கு, காயம், இந்த 3ஆலையும் நாங்க இந்த கர்மாக்களை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். அப்ப இந்த கர்மாக்களை தேடிக்கொண்டிருக்கிறதுனால ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அப்ப என்ன பேருக்கு அப்படின்னா இந்த பாவம் செய்யாம எப்படி இருக்கிறது? சில பேர் நாங்கள் பாவம் செய்யறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது, அது வேற விஷயம். யாராவது சொன்னால் அது ஒரு பெரிய கொஸ்டின். நான் பாவம் செய்து இந்த பாவங்கள் எப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் இந்த பாவங்களுக்கு என்ன பரிகாரம் கேட்பார்கள். கிறிஸ்தவத்திலே பாவம் மன்னிப்புகிற மாதிரி எங்களுக்கும் இருக்குதா என்று கேட்கிறார்கள். இருக்கின்றது, பாவ மன்னிப்பு இருக்கின்றது. எப்படி எங்களுடைய அந்த ஒரு தீபம் விளக்கு ஏற்றுகின்ற பொழுதே பாவம் போகின்றது, எரிக்கப்படுகிறது. தீபோமே கரது பாபம் தீப ஜோதிர் நமோஸ்துதே. பிரதட்சிணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு அடியாக எடுத்து பிரதட்சிணம் செய்கின்றோமே, அதன் மூலமாகவும் பாவம் போகின்றது. அடுத்தது எங்களுக்கு பொந்தி செல்ல நிறைய தடவை சொல்லி இருக்கின்றோம். இல்லறத்தாருக்கு 5 கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. பிதிர்கடமைகள், பிறந்தவர்களுக்கு செய்கின்ற கடமைகள், தெய்வத்துக்குரிய கடமைகள், மற்றது சுத்தத்தாருக்குரிய கடமைகள், மற்றது ரிஷிகள், மற்றது இப்படிப்பட்ட சத்சங்கங்களுக்கு செய்கின்ற கடமைகள், அதைவிட மற்ற உயிர்களுக்கு ஆதரவு காட்டுதல். இந்த 5 கடமைகள் பஞ்ச ஜக்ஞங்கள் என்று சொல்லுவார்கள். வள்ளுவர் கூட சொல்லி இருக்கின்றார். தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல் என்றா சுற்றத்தார், தான் என்று ஆங்கு 5 ஓம்பல் தலை. இதே வேதங்களிலேயே எல்லாவற்றையும் சொல்லி அந்த சுற்றத்தாரையும் தன்னையும் ஒன்றாக சேர்த்து அது மனுஷ ஜக்ஞம்.
சொல்லி இருக்குது. அதை விட இந்த ரிஷிகளுக்கு இந்த சத்சங்கங்கள் செய்வதற்கு அதுகளுக்கு உதவுற அதொரு கடமை ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக மற்ற பிராணிகளுக்கு செய்கின்ற பூத யஜ்ஞம் ஒன்று இருக்கின்றது. இந்த அங்கேயும் செய்து கொண்டு தொடர்ந்து செய்து கொண்டு வர நாங்கள் செய்கின்ற பாவங்கள் நலிந்து கொண்டு போகும். இல்லாவிட்டால் ஒவ்வொரு நாளும் பாவம் வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு மேலாக பாவத்தை போக்காற்ற வழிதான் அவனுடைய நாம ஜபம். அவருடைய நாமத்தை முருகாவோ ஓம் நம சிவாயவோ திருப்பி திருப்பி ஒரு காலையில ஒரு 108 தரம், மாலையில 108 தரம், ஒரு 2 நிமிஷம் போதும். அதை இருந்து சொல்லி மனசார சொல்லி வர்ற பழக்கத்தை கட்டாயம் செய்து கொண்டு வர வேண்டும். பிள்ளைகளுக்கு கட்டாயம் இதை சொல்லி கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்னென்று போறது, பாவம் போறது. அதுக்கு மேலே என்றால் ஏதாவது ஒரு நூலை பாராயணம் செய்தல். சொல்வார்கள், முந்தை வினை சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதுமோய உரைப்பந்தான். ஐ எம் ரிசைட்டிங் தி சிவபுராணம் டு எஸ்கோஸ்ட் மை former deeds. என்னுடைய முந்தின கர்மாக்கள் எல்லாம் ஒழித்து போவதற்காக. கர்மங்கள் போனால் எங்களுடைய துன்பங்கள் விலகும். அதான் அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே. சிவபுராணம் படிக்கும் போது சொல்லுகிறோம் அல்ல, தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அறுத்து ஆனந்தமாக்கியதே. பெஸ்ட் ஆஃப் த பிளிஸ். அனைவர் சொல்லுவார்கள் சிவபுராணம் சொத்த விட்டு பாட்டு. இப்ப அப்படிதான் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் வீட்டிலே படிப்பதில்லை, கேட்பதில்லை, போற ஒரே ஒரு இடம் கேட்கறது செத்தவில்லை, போய் செத்த விட்டு பாட்டு என்று சொல்லுவார்கள். ஆனா அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது உங்கள் கர்மாவை போக்குகின்ற பாடல். அப்ப இந்த பாராயணம், அப்ப இதுதான் இந்த பாவங்களை போக்குகின்ற வழி. தீபமேற்றி வழிபடுதல், ஒரு பூ போடுதல், மற்றது அடுத்தது நாமத்தை சொருவித்தல், மற்றது சுற்றி கும்பிடுதல், பிரதட்சிணம் செய்தல், மற்றது இந்த பஞ்சமகா ஜக்தம் என்று சொல்லப்படுற 5 கடமைகளை செய்து வருதல், மற்றது ஒவ்வொரு பாராயணத்தை சிவபுராணமோ கந்தசஷ்டி கவசமோ திருப்புகளோ தேவாரமோ திருவாசகமோ உங்களுக்கு தெரிந்ததை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருதல். அது அந்த நாள் பார்த்தும் சொல்லலாம். விநாயக சதுர்த்தி வருகின்றது. செப்டம்பர் 1 விநாயக சதுர்த்தி. அன்றைக்கு விநாயகர் அகவல் சொல்வதற்கு நல்ல நாள். சீதக்கலவ செந்தாமரை பூ என்று சொல்லப்பட்ட அவ்வையாருடைய விநாயகர் அகவல் சொல்லக்கூடிய நாள். அப்படி அந்தந்த நாள்களில் அந்தந்த தெய்வங்களை நினைத்து ஒரு பூ வைத்து, ஒரு தண்ணி வைத்து, ஒரு பால் வைத்து, ஒரு பழம் வைத்து, ஒரு சாம்பிராணி குச்சி கொளுத்தி, இயலுமானால் ஒரு நைவேத்தியம் வச்சு, ஒரு அவலோ கடலையோ சுண்டலோ மோதகமோ வைத்து அதை இந்த அகவலையும் சொல்லி பிள்ளைகளையும் சொல்ல பண்ணி வழிபட்டால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். இதுதான் அந்த கர்மா வருகின்ற வழி, வர்ற கர்மா போக்குற வழி. இப்படி போக்காவிட்டால் கர்மா எங்களுக்கு வரும். எப்படி வரும்? இந்த பிறவியிலேயே வரும். சில பேர் யோசிக்கிறது கர்மா அடுத்த பிறவியில தான் வரும். அப்படி என்று இல்லை, இந்த பிறவியிலேயே வரும், அடுத்த பிறவியிலேயும் வரும். இந்த பிறவியில வரைக்க 3 விதமாக எங்களுக்கு கர்மா வருகின்றது. இந்த 3 விதத்துல ஒன்று ஜியோஜெனிக். ஜியோஜெனிக் என்றால் பௌதீக பை பிசிக்கல் போர்சஸால வாரது. அதான் ஜியோஜெனிக்காக கர்மாக்கள் எங்களை தாக்குகின்றது. இன்றைக்கு பார்த்தால் ஜியோஜெனிக்கா எப்படி வருது என்றா சொல்வார்கள், பனியால், பனி என்றது உங்களுடைய குளிர் பனியதால, இடியால், படர் வாடையினால், வாடை என்றால் பலத்த காற்று, அந்த வகையால வருகிற துன்பங்கள், துணி தென்றலினால் சுகமும், தென்றல் காற்றால வருகிற இன்பமும் அந்த கர்மா தான், பிசிக்கல் போர்ஸால வாரது. மாற்றது தனையணைய நீரினாம் இன்பின் நலம் நெருப்பினாம் துயரில் போரில் பௌதீகமாகும். தண்ணியால வாரது. இத்தனை பேர் இந்த முறை தண்ணியில போய் இறந்திருக்கிறார்கள் எங்க சமூகத்திலே வந்து கூட. அது தண்ணியால வார துன்பம், நெருப்பில காட்டுத்தீயில வார துன்பம். அப்ப இருக்குது இல்லையா? அப்ப பனியால, இடியால, காத்தால, மற்றது நீரால, நெருப்பால, இப்படி எர்த்குவேக், மற்றது இதெல்லாம் மாறுது. அதுலயே உண்டுதான் இந்த ஐரி. தி ஜியோஜெனிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கர்மா. கர்மா செய்த கர்மா இவ்வளவு பேரும் ஏதேதோ செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு பௌதிக த்ரூ தி பிசிக்கல் போர்ஸினூடாக அவர்களுக்கு வந்து சேருது. அப்ப அவர்கள் எல்லோரும் அதில் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் ஏதோ கடவுள் தண்டிக்கிறார் என்றல்ல. நாங்கள் முன் செய்த. ஏனென்றால் சின்ன பிள்ளைகள், பச்சளம் குழந்தைகள் பிறந்திருக்கின்றன, அது என்ன பாவம் செய்வது? அப்ப கடவுள் ஒரு ஜஸ்ட் இல்லாத, நீதி இல்லாதவர் என்று வந்துவிடும் இல்லையா? அப்ப இதுக்குத்தான், இதுக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு பாஸ்ட் இருக்கின்றது, எத்தனையோ ஜென்மாக்கள் இருக்கின்றது, எத்தனையோ கர்மாக்கள் செய்திருக்கின்றது. ஆகவேதான் இந்த இது இவற்றை தாக்குகின்றது. இது ஆதி பௌதீகம் சொல்லுவார்கள். அதாவது ஜியோஜெனிக் போர்சஸால வர்றது எக்ஸ்பிரஷன் ஆஃப் கர்மா. இந்த ஜியோஜெனிக் மாதிரி அடுத்ததாக பயோஜெனிக், மற்ற உயிர்களினால வரும் உங்களுக்கு.
பாம்பு கடிக்கும், நாய் கடிக்கும், நுழம்பு கடிக்கும், டெங்கு ஃபீவர் வரும், மலேரியா வரும், பாக்டீரியா மெடிக்கல் ஆபீஸ்ல மருந்து எடுப்போம், பாக்டீரியா தாக்கி இன்ஃபெக்ஷன் வாரது, இப்படி மற்ற உயிர்களினால தேள் கடிக்கும், எறும்பு கடிக்கும். மனுஷர் இங்க பாத்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால எத்தனை பேர் இறந்தார்கள், ஆயிரக்கணக்கில். அதெல்லாம் என்னத்தால வந்தது? மனிதரால வந்தது. அப்ப இந்த கர்மா மனுஷருக்கு கூடாக விலங்குகளுக்கு கூட எக்ஸ்பிரஸ் பண்ணப்படுகிறது. தன்னால் பிறரால் தனக்கு வரும் தீங்கு நலம், தன்னால வாரது பிறரால வாரது தனக்கு வார தீங்கு நலங்கள் எல்லாம் இன்னா விலங்கு அரவம், மிருகங்கள், அரவமண்டா பாம்பு, தேள், எறும்பு, செல் முதல் நீர் அட்டை, அலவன் முதலை மீன் அரவம் ஆதியினான் கஷ்டமும் இங்கு ஆன்மீகமே கான். இந்த ஆதி ஆன்மீகம் என்று மற்ற போர்சஸால், மற்ற உயிர்களாலையும் மனுஷர்களாலையும் தன்னாலையும் தனக்கு வருகின்ற தீங்குகள் நன்மைகளும் கூட நல்லதுதான், மற்றவை நல்ல தருவினம். இது எங்க கூறப்பட்டிருக்கிறது? இது எங்களுடைய மெய்கண்ட சாஸ்திரங்கள்ல இருக்குது. ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம் ஒவ்வொன்றாலும். அப்ப இது பயோஜெனிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கர்மா. இதே மாதிரி தியோஜெனிக் எக்ஸ்பிரஷன் இருக்கு. தியோண்டா கடவுள், கடவுளும் கர்மாவை கொடுப்பார். அப்ப கேட்பார்கள், இருந்து கொண்டு கடவுள் சார்பு இல்லாதவர் இல்லையா, இல்லையா, அவருக்கு இவர் அவர் என்ற சார்பு கிடையாது. அப்ப அது என்னென்று கடவுள் ஒருத்தருக்கு கர்மா கொடுக்கிறது உண்டு. அவரவர் கர்மாக்களை உடனிருந்து ஊட்டுபவன் இறைவன். அது இருக்கிறார், எங்களை விட்டு பிரிய மாட்டார். அதான் இறைவனுக்கு ஒரு பெயர் பிரான், உயிரை விட்டு பிரிய மாட்டார். எங்கள் உடம்பு இருக்குது, உடம்பை இயக்கிறதுக்கு எங்களுக்கு உயிர் இருக்குது. இந்த உயிர் உடம்பை விட்டு பிரியும், பிரிஞ்சிட்டால் இது சவம். அப்படிதான் சொல்றோம். அது உயிருக்கு உயிராக உயிருக்குள்ளே இறைவன் இருக்கிறார். தான் கடவுள் என்று சொல்லுகிறோம். எல்லாத்தையும் கடந்து all pervasive cosmic lord, that is a விராட புருஷன் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் வேதங்கள் எல்லாம் சகஸ்ட சீர்ஷ சகஸ்டாட்ச சகஸ்டபாத் என்று சொல்லுகிறது. என்றால் 1000 தலைகள், சீர்ஷண்டா சகஸ்டவண்டா 1000 தலைகள், சகஸ்ட அக்ஷவண்டா கண்கள் 1000 கண்கள், சகஸ்ட பாத்தண்டா பாதம். இன்றைக்கு பொடியாட்ரி பீட என்று சொன்னால் பாதம். அப்ப அந்த தமிழ் சொல்ல என்ன வந்திருக்கும்? அது என்னுடைய வேத சமஸ்கிருத சொல்ல இருந்து வந்தது. பாத என்றால் ஆத்ரோபோட்ஸ் என்றால் மூட்டுக்கால்கள், போடா போடண்டா கால், பீட அந்த கோல். அப்ப சகஸ்டபாத் 1000 கால்கள். இப்படி உலகம் முழுக்க இறைவனாக பார்க்கின்ற தன்மை புருஷ சூக்தத்திலே இருக்கின்றது. அதே இது ஸ்ரீருத்ரத்திலே இருக்கின்றது. இதெல்லாம் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இறைவன் எல்லா ஆன்மாவுக்குள்ளும் ஆன்மாவாக, ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மாவாக, உயிருக்குள் உயிராக, உயிரின் நாதனாக, தலைவனாக, எஜமானனாக இருக்கின்றார். இதைத்தான் மாணிக்கவார் சொல்லுகின்றார், இயமான நாம்பிமலா. இயமான என்றால் உயிருக்குள்ளே இருக்கின்ற, உள்ளுக்கு. அப்ப எல்லாவற்றையும் கடந்து all pervasive Lord, எல்லாவற்றுக்கும் உள்ளேயும் இருக்கின்ற லோட், அந்த உயிருக்குள்ளேயும் எஜமானனாக இருக்கின்றார். இந்த பூஜை செய்கின்ற பொழுது, கோயில்களிலே பூஜை செய்கின்ற பொழுது, நான் முதல் பூஜையில பார்த்தா நான் கலைவர் சொல்லுவார்கள், இந்துக்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், கல்லை வழிபடுகிறார்கள், மரத்தை வழிபடுகிறார்கள், பொம்மையை வழிபடுகிறார்கள். இதெல்லாம் விக்கிரகங்கள், கல்லும் மரமும் இதுவும் தான் இருக்கின்றது. ஆனாலும் அங்கே நாங்கள் இந்த இறைவனை எழுந்தருள பண்ணுகின்றோம். முதலாவது ஆவாகனம் என்று சொல்லுவோம். ஆவாகனம் என்றா இன்வொகேஷன் ஓ இன்வைட்டிங் அந்த தெய்வத்தை. அப்ப கோயில்களிலே செய்யற பூஜையில இந்த கொஸ்மிக்லோட அங்க ஆவாகனம் பண்ணி எழுந்தருள பண்ணித்தான் பூஜை தொடங்குது. பூஜை முடிகிற பொழுது ஜதாஸ்தாப பிரதிஷ்டாபஜாமி என்று சொல்லி அவருடைய ஓன போட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றது. அதே மாதிரி வீட்டில் நாங்க செய்யற பூஜை, படத்துக்கோ ஒரு பிம்பத்தை வச்ச பூஜை செய்ய எங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற இறைவனை அங்க பிரார்த்தனை எழுந்தருள பண்ணுகின்றோம். அதுதான் வீட்டில் செய்கிற பூஜைக்கு இன்னொரு பெயர் ஆத்மார்த்த பூஜை. ஆன்மாவில் இருக்கிற இறையை அங்கே எழுந்தருள பண்ணுகின்றோம். அது ஆத்மார்த்த பூஜை. பூஜை முடிந்தவுடன் அவரை திருப்பி ஆத்மாவிலேயே திருப்பி எழுந்தருள பண்ணுகின்றோம். அது ஜதாஸ்தானம். இந்த உயிருக்கு உயிராக இறைவன் இருந்து கொண்டு அது பிரியாமல் இருக்கிறவர்கள்தான் மாணிக்கவா சொல்றார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நெஞ்சென்றது இங்கே ஆன்மா, நெஞ்சென்றது இங்கே ஆன்மா. அப்ப ஒரு பொழுதும்
கூட பிரிய மாட்டார். அதான் இறைவனுக்கு ஒரு பெயர் பிரான். அவர் அப்படி இருந்து எங்கட கஷ்டத்துல எங்கட விட்டுட்டு போகல. எல்லா கர்மங்களையும் நாங்கள் அனுபவிக்கின்ற பொழுது அது பிசிக்கல் போர்சஸா வந்தான, பயோ போர்சஸா வந்தான, அல்லது தெய்வத்தினடா வந்தால் என்ன, அவர் எங்களுடன் இருக்கின்றார். எந்த கட்ரீனா வந்தாலும் எந்த ஐரின் வந்தாலும் இறைவன் உயிரோட உயிராக இருந்து இருக்கின்றார், விட்டுட்டு போகல. அவர் துணையாக இருக்கின்றார். இது ஒரு இது. அப்ப இறைவன் எப்ப கர்மா கொடுக்கிறார் என்றால் அவருக்கு பட்டு பாடு கிடையாது. ஆனா சில எக்ஸ்பிரஷன் இறைவனால எப்படி சொல்லுகின்றார்கள்? கருவில் துயர் செனிக்கும் காலை துயர். கருவில் துயர் வயிற்றுல இருக்கைக்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிறோம். அங்க என்ன ஃபேனா போட்டிருக்கு, ஏர் கண்டிஷனா போட்டிருக்கு, ஜன்னல் இருக்குதா? இப்ப பிரின்ஸ் வில்லியம் மாதிரி பண்ணி இருக்கிறார். அவருக்கு குழந்தை பிறக்க போது அவருக்கு புரிதா ஸ்பெஷலாக அந்த கர்ப்பப்பையில அங்க போய் எல்லாம் ஸ்பெஷல் இது இருக்குதா? எல்லாருக்கும் அங்க இருட்டறதான், எல்லாருக்கும் அங்க இருட்டதான். அப்படியே கூனி குடகி முடுங்கி அந்த தண்ணிக்குள்ள கறி இருக்குது. கருவில் துயர் செனிக்கும் காலை துயர். பிறக்கும் பொழுது உயர் துயர் இருக்கிறது இல்லையா? தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்து மாணிக்கவா சொல்லுவார். தக்க தசமதி, தசமென்றால் 10, மதி என்றால் மாதம். 10வது மாதத்துல தாயோடு தான்படும் அந்த பிள்ளையும் தாயும் வெளியே வரைக்குள்ள நீயும் நானும் போராட்டம் தானே. சரியான போராட்டம். இன்னைக்கு இவ்வளவு விஞ்ஞானம் மருத்துவ வசதி வந்தால் கூட இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ஒன்று இருக்கிறது இல்லையா? சிசு பிறக்கும் பொழுது தாய் இறக்கலாம், பிள்ளை இறக்கலாம். அப்படி தக்க அதை என்னன்னு கேட்டா கீழே குழந்தை அப்படி ரொட்டேட் பண்ணி வருகின்ற பொழுது ஒரு நேரத்திலே அந்த பிளசண்டா தொப்பு கொடியில இருக்கிற தொடர்பு முடியும், முறுக்கி நின்றுடும் கன்ட்ராக்ஷன்ல. அதுல இருந்து பிள்ளை வெளியில வந்து முதல் சுவாசம் எடுக்கின்ற விதைக்கும் அந்த 2-3 நிமிடங்களுக்கு இடையில மரணாவஸ்தை. பிராணவாயு இல்ல, ஆக்சிஜன் இல்ல, ரத்தோட்டம் இல்ல, ஒன்றும் இல்ல. அது கொஞ்சம் நீண்டி சென்றாத்தான் பிள்ளைகளுக்கு இங்க பிரெயின் எஃபெக்ட் பண்ணி குறைபாடுல பிள்ளை பிறக்கிறது, மூலக்குறைபாடுல பிள்ளை பிறக்கிறது, இன்டெலெக்சுவல் டெஃபிஷியன்சிஸ் வாரது எல்லாம் இருக்குது. அந்த ஒரு 2 நிமிஷம், அந்த 2 நிமிஷத்துல அதைத்தான் சொல்றாரு. அந்த நேரத்துல கீழே வெளியில வந்து முதல் மூச்சு எடுக்கணும் பிள்ளை. வந்த பிறகு மூச்சு எடுக்காது இருக்கு இல்லையா? அப்ப ரிசசிட்டேஷன் பண்றோம் இல்லையா? கிருஷ்ணர் அர்ஜுனுடைய மகன் அபிமன்யு யுத்தத்திலே இறந்து விட்டார். அபிமன்யுடைய மனைவி கர்ப்பமா இருந்தவள். அந்த கர்ப்பமா இருக்கின்ற அபிமன்யுடைய மனைவிக்கு இந்த யுத்தத்திலே பாதித்த ஆயுதத்தினாலே அவருடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பாதிக்கப்படுகிறது. ரேடியேஷன் எஃபெக்ட். அப்ப குழந்தை பிறக்கின்ற பொழுது சொல்லுகிறார்கள் கருகி பிறந்தது, சுவாசம் இல்லாமல் இருந்தது. கிருஷ்ணரை கூப்பிடுகிறார்கள். கிருஷ்ணர் he gave the neonatal resuscitation. இது பாகவத புராணத்துல இருக்குது, மகாபாரதத்துல இருக்குது. கால் பெருவிரலை வைத்து நெஞ்சிலே அமர்த்தினாராம். குழந்தைக்கு இதய துடிப்பு வந்தது. இன்றைக்கு நாங்க நியோனேட்டல் ரெசசிட்டேஷன்ல பெரிய ஆட்களுக்கு ரெசசிட்டேஷன் செய்யற பாத்துருக்கிறோம் இல்லையா? ஒரு ஆளுக்கு ஹார்ட் பீட் நின்றுட்டு வந்தா உடனே வச்சு நடு மார்பில 2 கையையும் கூட்டி வைத்து அமர்த்தி பம்ப் பண்ணி ஹார்ட்டை பம்ப் பண்ணுகின்றோம். சின்ன பிள்ளைகளுக்கு இப்படியா கேளுமா? சின்ன பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நாங்கள் இந்தியா நியோனேட்டல் டிசீஸ்ல பாதிக்கிறது கைப்பெருவிரல். கிருஷ்ணர் பாதித்தது அந்த அபிமன்யுடைய மகன் பரீட்சித்து, அவன் மகாராஜாவாக இருந்த ஆண்டவன். அந்த பரீட்சித்து ரெசசிட்டேஷனுக்கு பாதித்தது கால் பெருவிரல். இது பாகவத புராணத்தில் இருக்கின்றது, மகாபாரதத்தில் இருக்கின்றது. புராணங்கள் பொய், இதிகாசம் பொய் என்று சொல்லுபவர்கள் சிந்திக்க வேண்டும் கட்டாயம். அப்ப அப்படி அந்த ரிசசிட்டேஷன் நடக்கிறது. இது என்னன்னு கேட்டால் அந்த பிறக்கும் பொழுது வருகிற துயிர். அதைத்தான் சொல்ற தக்க தசமடி தாயோடு தான்படும் துக்க சாகரம். குடல் துக்க கடல். இங்காலே அங்காலையா நான் வாரணா நீ வாரணா, நான் போறனா நீ போறனாண்டு தச்சல கொஞ்சம் பிந்தினாலும் வாழ்நாள் முழுக்க மூலக்குறைபாடு உள்ள பிள்ளையா, இன்டெலெக்சுவல் டெஃபிஷியன்சி உள்ள பிள்ளையா இருக்க வேணும், கைகால் விளங்காம இருக்க வேணும். அப்ப தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் என்று மாணிக்கவாசர் இறைவனுக்கு நன்றி சொல்றார். அப்ப செனிக்குங்கால துயர். அதோட எங்களுக்கு இந்த உடம்பில மெய்யில திரை நரை மூப்பில் திளைத்து செத்து எங்களுக்கு எல்லாம் நிறதிர மூப்பெல்லாம் வருவது எல்லாம் எல்லாருக்கும் ஒரு மாதிரியா வருது. நிச்சயநேசன் மாசம் எனக்கு முன்னாடி நல்ல இளமையாக உட்கார்ந்து இருக்கின்றது இல்லையா? அதெல்லாம் இறைவனால வாரது இல்லையா? 60 வயதுல ஒருவர் 70 வயதாக இருக்கிறார், 80 வயதுல ஒருவர் 40 வயதுக்காரனாக இருக்கிறார். எல்லாருக்கும் நினைக்கிற ஒரே மாதிரியா நினைக்குது. முகத்துல சுழவு திரை என்றால் முகத்துல சுருக்கங்கள் ஒரே மாதிரியா வருகிறது, மூப்பு ஒரே மாதிரியா வருகிறது. எல்லாரும் ஒரே வயசுலயா சாகின்றோம். 5 வயசுலயும் ஜாபு, 6 ஜாபு, 100 ஜாபு. எத்தனை குழந்தை பிள்ளைகள் மறிக்கின்றன சிக்ஷர்களுக்கு போய் பார்த்தால் தெரியும். அப்ப அந்த அதெல்லாம் இறைவனால வாரது. நரகத்தில் ஆளும் துயர், நரக தண்டனை இருக்கின்றது இல்லையா? அதுவும் இறைவன் தான் கொடுக்கின்றான், எங்கள் பாவங்களுக்கு ஏற்ப கொடுக்கின்றான். இதெல்லாம் இறைவன் தாரது. அதான் சொல்லுவார்கள் என்ன
பேறு இளவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் 6 முன் கருவிற்பட்டது. நாங்கள் கருவில உற்பத்தியாகிற காலத்திலேயே பேறு எங்களுக்கு என்னென்ன வர வேணும் என்ற வரவுகள், இளவு எங்களுக்கு என்னென்ன இழப்புகள் வரும். சிலவர் சொல்லுவார்கள் என்னுடைய காசை அவன் கொண்டு போட்டான், இவன் கொண்டு போட்டான், அரசாங்கம் எடுத்துட்டது, அவன் எடுத்துட்டான், இவன் எடுத்துட்டான் என்று போய் அழுவார்கள். வயது வந்தவர்கள் உள்ள ஊர்ல இருக்கிற வீடு வச்சு அழுது கொண்டிருக்கிறார்கள். இருக்கிற இடத்துல ஒரு நிழல் இருக்கிறதானே, நன்றி சொல்லி போக வேண்டும். அப்ப அதான் சொல்லுவார்கள். அப்ப அந்த இழப்பு இன்பம் இவ்வளவு இருந்தாலும் அனுபவிக்கலாம். ஊர்ல எத்தனையோ ஏக்கர் காணி இருக்குது, இங்க வந்து கனடாவில் அகதி காசுல இத்தனை பேர் இருக்கிறோம். சரி, அபார்ட்மெண்ட் வழியே ஒரு இதுல இருக்கிறோம் இல்லையா, அப்படி எல்லாம் பார்த்திருக்கிறோம் நாங்கள். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறது. எனக்கு வைத்தியம் பார்த்த பெரிய வைத்தியர் குடும்பத்திலே வந்தவர்கள் கூட இங்கே வந்து அபார்ட்மெண்ட்ல வெறும் கஷ்டப்பட்டு இருப்பதையும் கூட நான் பார்த்திருக்கின்றேன். அப்படியா, இதுவெல்லாம் இறைவனுடைய இது. இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு அப்படி போயிடும், ஒரு நிமிஷத்திலேயே எல்லாம் போயிடும். இந்த இதுகெல்லாம் மாறிவிடும், போய்விடும். இந்த இது வந்து நிலையற்றது, இதை நிலையானது என்று நாங்கள் நினைத்துக் கொள்ள முடியாது. இதெல்லாம் ஒரு நிமிஷத்திலே போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட இந்த இன்பம் என்றது அவரவருக்கு கிடைத்தாலும் அதை பற்றி ஒரு நிமிஷத்திலே வர்றது போய்விடும். ஆனபடினால இதுக்கு வந்து அந்தந்த அனுபவம் வந்து அவரவருக்கு இருக்காலும் அனுபவிக்கிறது கொடுக்கிற இன்பம் வேணும். பேரளவு இன்பமோடு பிணி வருத்தங்கள், லாங் டேர்ம் டிசீஸ் இருக்கு இல்லையா, டயபெட்டிஸ் இருக்குது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் இருக்குது. இப்படி இதுகள் கூட அந்த இறைவனுடைய இதாலதான் யாருக்கு வருகிறது யாருக்கு வரையில என்று சொல்ல தெரியாது. ஒருவருக்கு சொல்லுகிறேன், உமக்கு அம்மா அப்பாக்கு இருந்ததா, என்னுடைய அம்மாக்கு வந்தது என்று சொல்லுவார். என்னுடைய அண்ணா இருக்கிறார், என்னை விட 10 வயசு மூப்பு, என்னை விட 10 கிலோ கூட, என்னை விட இனிப்பெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், அவருக்கு ஏன் வரையில என்று கேட்கிறேன். உண்மைதானே? அது வந்து இறைவனால வாரது. மூப்பும் சாக்காடு இறப்பு, இந்த 6 விஷயங்கள் இறைவனால வாரது. நரக துன்பங்கள் உண்டு, அதுவும் இறைவனால வாரது. அடுத்தது ஒன்று கடைசியா ஒன்று சொல்றார், பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கள் கேட்டுக்கொள்ள வேணும், பொலிட்டீஷியன் கேட்டுக்கொள்ள வேணும். இன்னைக்கு நாங்களுடைய ஜாக் லேட்டன் வந்து காலமாகி அவருடைய இறுதி கிரியைகள் நேற்று நிறைவேற்றது. 61 வயதிலே காலமாகிட்டார். புதிய யாழ் இன்பம், தி கிங் மேக்கர் இஸ் த காட். கனவேர் யோசிக்கிறது நாங்கள் டெமோக்ரசி, நாங்கள் ஓட் பண்ணித்தான் அங்கே போயிருக்கிறோம் என்று. எனக்கே தெரியும், எங்கள் சமூகத்திலே பல பேர் இந்த அரசியல் அபிலாஷையோடு பல வருடமாக முயன்று கொண்டிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது, ப்ரொஃபைல் பில்டிங் இருக்குது, அந்த இது இருக்குது, இந்த இருக்குது. ஆனால் எங்களுடைய ராதிகா சித்தபேசன் திடீரென்று வந்தார், இன்றைக்கு பார்லிமெண்ட்ல போய் முழங்கிக் கொண்டிருக்கிறார். உண்மையில இதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்ப இதுவரைக்கும், அதாவது முன்பெல்லாம் ஏதோ ஒரு இதுல ஈடுபட்டவராக அந்த வெளி உலகத்துக்கு தெரியவில்லை. இல்ல, பல வருட காலமாக அரசியலிலே ஈடுபட்டு அதில் ஆக்டிவா இருந்து அதிலே பேசி எழுதி கட்சி பணிகள், அந்த பணிகள், இந்த பணிகள் செய்து கொண்டு கூட செய்திருக்கிறார்கள். செய்து கொண்டு எல்லாரும் இருக்க, இந்த இளம் பெண் நியூ கிராஜுவேட் வந்தவ, அவ சமூக பிரஜை உள்ள பெண்மணி வந்து இன்றைக்கு போய் கண்டிய பாராளுமன்ற ஒரு பெரிய இதுதான் இலங்கை தமிழர்களே, புலம்பெயர் தமிழர்களே முதலாவதாக வந்திருக்கின்ற ஒரு சாதனை கடவுள் தான் கொடுத்து. அதுதான் ஆதி தெய்வீகம். இட் இஸ் தியோஜெனிக். ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். எங்களுடைய பழைய பிரைம் மினிஸ்டர் இலங்கை எஸ்.டபிள்யூ.ஆர்.டி. பண்டாரநாயக்கா கேம் ஃப்ரம் எ ஃபேமிலி. அவங்க அந்த வளவா என்று சொல்லுவாங்க, அந்த கரையோர சிங்கள ஃபேமிலி, வெளி செல்வாக்கான ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வரவருக்கு சிறு வயதிலிருந்தே இலங்கையின் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ல ஒரு குறி. அப்ப அவர் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சவர் இல்லையா, அங்க போய் அங்க டிபேட் கிளப் எல்லாம் இருந்து தன்னுடைய தகமைகளை அதற்கேற்ப வளர்த்து கொண்டு வந்து இலங்கையிலே வந்து சேர்ந்து, அந்த நேரம் வந்து ஐக்கிய தேசிய கட்சியில சேர்ந்து சுதந்திரம் எல்லாம் வருகின்ற காலத்திலேயே பார்த்தால் அங்க வந்து முதல் பிரதமராக வந்த DS சேனாக்கா தனக்கு அடுத்ததாக தன்னுடைய மகன் டட்லி சேனாக்காவை குரூம் பண்ணி கொண்டு வாரு. பார்த்தால் இது எனக்கு வராது. என்ன செய்தார், அதிலிருந்து குவிட் பண்ணி உடனே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தொடங்கி விக்குமாருடைய ஆதரவோடும் அந்த சுதேச வைத்தியர்கள், சுதேச ஆசிரியர்களுடைய ஆதரவோடும், அந்த சங்கத்துக்கும் அவருக்கு முதல் ஈடுபாடு இருந்தது, ஆதரவோடும் தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து முதலாவதாக 56 பதவிக்கு வந்தார். இப்படி வருடக்கணக்காக அவருடைய திருமணமே இந்த அரசியல் நோக்கத்துக்காக செய்யப்பட்டதும் கூட சொல்லுகிறார்கள். ஏன்னா அவர் மரி பண்ணது வந்து ரத்வத்த ஃபேமிலி, இந்தியன் ஃபேமிலி. ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கா மரி பண்றார். இந்த ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கா இன்னும் இந்த ஹை ஸ்கூலுக்கு போகல, கிரேட் 10 வரைக்கும் தான் படிச்சவன். அவருக்கு எந்த விதமான அரசியல் அபிலாஷங்களும் இல்லை, ஒண்ணும் கிடையாது.
அப்ப இவ எலெக்ஷன் கூட்டத்துல பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கிற மனைவி ஒரு சப்போர்ட்டா ஒரு இதுல ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் அப்பிய பண்ண வேணும் அவ பலவந்தப்படுத்தி ஒரு கூட்டத்தில் அப்பிய பண்ணது அவருக்கு ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது பிரட்மன் வீரக்கோட் செக்ரட்டரி கொடுக்க அந்த ஸ்பீச்சை வாசிச்சவ. அதுதான் ஒரே ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் அவருக்கு அவ இருக்கிறா. இவர் 3 வருஷம் ஆகையில ஒரு புத்தபிக்குவால சுடப்பட்டார். அவர் போனோன்னு அதுக்கு பிற்பாடு ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க தகநாயக்கா அது ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க வாரா உலகின் முதலாவது பெண் பிரதமர். அது மட்டும் இல்ல, இந்த கின்னஸ் ரெக்கார்ட்ல இருக்கு உலகின் லாங்கஸ்ட் சேவிங் உமன் பிரைம் மினிஸ்டர் இந்த வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட்ல வந்துட்டு. அப்ப அவ இப்படி ஆளவன் யோசிச்சிருக்கவும் இல்ல, ஆளவன் யோசிச்சு கொண்டிருந்தவர் முதலாவது ஆட்சி காலம் முடிய முந்தையே போய் சேர்ந்துட்டார். இவ திருப்பி சமீப காலம் வரைக்கும் இருந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தவர். அதான் சொல்றது, புவியால் இன்பம் ஆதியலாம் ஊழுதவும் தெய்வீகம் என்று ஓர் இது தெய்வீக கர்மம் இறைவனால் கொடுக்கப்படுவது. இப்ப பாத்தீங்களா, கிங் மேக்கர் இஸ் த காட். ஏன் கிங் மேக்கர் இஸ் த காட் என்று சொன்னால், இந்த கிங்குக்குள்ளால அரசுக்குள்ளால அரசாங்கத்துக்குள்ளால பல பேருடைய கூட்டுக்கர்ம கழிய போகுது இல்லையா? இலங்கையில ஒரு ஜனாதிபதிய இவர் வர இருந்தது, இன்னொருத்தரும் வர இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு விதத்துல இவர் வருவதற்கு சார்பாக நம்மவர்களும் வேலை செய்திருக்கிறார்கள். கடைசியா பார்த்து அவராலேயே இத்தனை சனம் அழிய வேண்டி வந்துட்டது. அப்படி ஒரு ஆளால ஒரு அரசாங்கத்தால எத்தனையோ பேருடைய கூட்டுக்கரமா நடப்பெற போகின்றது. ஆனுடைய அந்த நியமனம் இறைவனால வருகிறது. இன்றைக்கு ஜக்லீட்டன் போட்டார் என்று சொன்னால் நல்ல ஒரு ஆத்மா, அரசியல்வாதிகளுக்குள்ளேயும் நல்ல ஒரு ஆத்மா, நல்ல ஒருவர். அந்த பர்சனாலிட்டியோட வர்ற ஒரு அரசியல்வாதி வருவது கஷ்டம். ஆனால் அந்த நல்ல ஆத்மாவுடைய கர்மத்தை அவருடைய தொண்டை அனுபவிப்பதற்கு இந்த மக்களுடைய கர்மா இன்னும் இடம் கொடுக்கவில்லை. அவர் போயிட்டார். அதுவும் ஆதி தெய்வீகம் தான். 3 விதமாக இந்த எக்ஸ்பிரஷன் வருகிறது. ஜியோஜெனிக் போர்சஸ், பௌதிக பிசிக்கல் போர்சஸ், அதான் இன்றைக்கு ஐரேன். மற்றது பயோஜெனிக், மற்ற உயிர்களால மக்களால, மற்றது இறைவனால. இதுதான் இறைவனால வர்ற கர்மா. இப்படி 3 விதமாக எங்க கர்மா எல்லாரையும் தாக்கும். இப்ப இதுல பார்க்கும்போது டாக்டர், என்னுடைய 25 கால கனடிய வாழ்க்கையில இந்த ஸ்காபரோ பகுதி ஒரு புண்ணிய நகரமாக இருப்பது போல எனக்கு படுகிறது. ஏனென்றால் இதுவரை காலமும் நடந்த வெவ்வேறு விதமான, இப்ப ஆண்டுதோறும் இவ்வாறு சூறாவளிகள், மழையால், வெயிலால், நெருப்பால் எத்தனையோ விதமான தீங்குகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த ஸ்காபரோ பகுதியை பார்க்கும்போது இவ்வாறான தாக்கங்கள் மிக குறைவும், உண்மை. எங்களுடைய தெய்வீக ஞானம், கோவில்கள், இப்ப நீங்கள் பார்த்தீர்களா, இந்த இப்ப எங்களுடைய இந்த கலையகத்தை சுற்றி நான் சொல்லுவது இது இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற கும்பகோணம். உலகத்திலேயே கோயில்கள் கூடின இடம் ஆசியா, ஆசியாவிலேயும் கோயில்கள் கூடின இடம் இந்தியா, இந்தியாவிலேயும் கோயில்கள் சவுத் இந்தியா, சவுத் இந்தியாவிலேயும் சோழ தேசம் என்று சொல்லுவார்கள். சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லுவார்கள் அவர்களோட அந்த பிரதேசத்தில், தமிழ்நாட்டு பகுதியில கூட. அதுக்குள்ளேயும் கோயில்கள் கூடின இடம் கும்பகோணம். அந்த கிலோமீட்டர்ல எத்தனையோ கோயில்கள் இருக்குது. அப்படி அது மாதிரி இங்கே பார்த்தா மேல் நாடுகளில் பார்த்தா கனடாவிலே நிறைய கோயில்கள் இருக்கு. நார்த் அமெரிக்காவில இருக்குது, கனடாவில இருக்குது. அடுத்ததாக கனடாவிலே இந்த டொரண்டோ மாநகரில், இந்த டொரண்டோ மாநகரில் இந்த ஸ்காபரோ நாங்கள் நிலையம் இருக்கிறாங்க. நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு முக்கோணம் போட்டு பார்த்தால் எத்தனையோ. இது நான் எங்களுடைய இந்து கோயில்களை மட்டும் சொல்லவில்லை. இங்க முஸ்லிம் மாஸ்க் இருக்கின்றன, மற்றது கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்கின்றன, மற்றது ஷிரடி சாய்பாபா கோயில் இருக்கின்றது, ஐயப்பன் கோயில் இருக்கின்றது, மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கின்றது, நல்லூர் கந்தசாமி கோயில் இருக்கின்றது, நாகமுஷனி அம்மன் கோயில் இருக்கின்றது, மற்றது அங்காலய ஒரு வட இந்தியருடைய கோயில் சிவன் கோயில் ஒன்று இருக்கின்றது, மார்னிங் சைட் அந்த இதுல இருக்கின்றது. இப்படி எத்தனையோ கோயில்கள் இந்த சிறு வட்டாரத்துக்குள்ள இருக்கின்றது. மற்றது யோகா வகுப்புகள் நடக்கின்றது. இதேதான். அப்படி நிறைய இதுகள் இருக்கின்றது. சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம், சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் தான் நான் வழிபடுகின்ற தெய்வம். மாக்கத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். சிறிய கோயில், அற்புதமான கோயில். அப்ப இப்படி அதுக்கு பக்கத்திலே ஆதிபராசக்தி கோயில் இருக்கின்றது. இப்படி எல்லா கோயில்களும் செறிந்திருக்கின்ற இடம் இது. புண்ணிய பூமி சொல்லத்தான் வேணும். அல்ல இன்னொன்று சொல்ல வேணும் வேண்டா, இந்த தெய்வீகத்தால வாரத ஞானிகளுக்கு முன்னமே தெரியும். யுகர் சுவாமிகளுடைய கடைசி காலத்துல அவர் 64ஆம் ஆண்டு
தேகவியோகம் 64ஆம் ஆண்டு 92 வயதுல. அதுக்கு முந்தின சிவராத்திரிக்கா இருக்க வேணும். அவர் இருந்தவர் பொன்னார் பண்ணை சிவன் கோயிலை பார்த்து அவர் சொன்னார், தையல் நாயகி தாயே, தையல் நாயகி தாயே, யாழ்ப்பாணத்தானுக்கு அரவைத்து கஞ்சி கண்டாலும் வழி செய்யம்மா. அந்த நேரத்தில் அவர் சொல்றார், யாழ்ப்பாணத்தானுக்கு அரவைத்து கஞ்சி கண்டாலும் வழி செய்யம்மா. அந்த மகாண்ட பிரார்த்தனை தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தார் இவ்வளவு கஷ்டம் வந்தாலும், சோமாலியா மாதிரி எங்களுக்கு பிள்ளைகள் பாருங்க, சோமாலியால எவ்வளவு கஷ்டம் உண்டு, அந்த குழந்தைகளை பாருங்கள், மனசு உருகும் இல்லையா, இளம்பம் தோலுமா ஈ பார்க்க அப்படி அந்த நிலையில எங்களுக்கு வரையில அது ஏனென்று கேட்டால் ஏதோ எங்களுடைய கட்டித்தனம் இல்ல, இந்த மகானுடைய பிரார்த்தனை, இந்த ஒரு பிரார்த்தனைக்காக இருக்கிற யாழ்ப்பாணத்தார் வந்திருக்கிற சந்ததியும் எல்லாரும் இந்த மகானுக்கு காலங்காலமா கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கோயில்கள் எல்லாம் அவருடைய படம் இருக்க வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மகானை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த பிரார்த்தனை செய்ததின் பிச்சைதான் நாங்கள் இங்கே எல்லாம் வந்திருக்கின்றோம். எங்களுடைய காப்பாற்றினது என்பது எங்களுடைய கெட்டித்தனம் அல்ல, அது தெரியும். எத்தனையோ கெட்டித்தனத்தை பாவித்து எங்கே விழுந்திருக்கிறோம் நாங்கள் பாருங்க. உண்மையிலே நீங்கள் இந்த யோகருடைய வரலாற்றை சொல்லும் பொழுது இந்த எங்களுடைய அந்த யாழ்ப்பாண எங்களுடைய நூலிலே எரிவதை அவர் நான் நினைக்கிறேன் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முதலே கூறிவிட்டார். யாழ்ப்பாணம் பத்தி எரிகின்றது, பற்றி எரிகிறடா யாழ்ப்பாணம். அப்ப அது மட்டுமில்ல, இப்படி ஈமைக்கிரியை கூட ஆள் இருக்கான்னு தெரியும் அவருக்கு. சொன்னார், காசியில போய் எழுதுறார், இருக்க போகின்ற யாழ்ப்பாணத்தார் எல்லாருக்குமாக கர்மாதிகள் எல்லாம் செய்து இப்படிப்பட்ட மகான்கள் ஏதோ எங்களுடைய மக்களுடைய புண்ணியம், இதுதான் அந்த கூட்டுக்கர்மா. ஏதோ புண்ணிய ஆத்மாக்கள் எங்களுடைய ஆக்கள் எவ்வளவு புண்ணியம் செய்திருந்தபடியினால அப்படி ஒரு மகான் எங்களுக்கு இடையில வந்து பிறந்தார், வாழ்ந்தார், எங்களுக்கு வழிகாட்டினார், எங்களுக்காக அப்படி பிரார்த்தித்தார். அவருடைய பிரார்த்தனை எங்களுடைய கர்மாவால கொடிது. அதுக்குள்ள அவருடைய பிரார்த்தனையினாலதான் இன்றைக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லாம இந்த அளவுக்கு என்றாலும் நாங்கள் சொல்லி இருக்கிறார், யாழ்ப்பாணத்தான் நாசமா போவார், தமிழன் உட்பட மாட்டார். மகா வாக்கியங்கள் எல்லாம் சொல்லுகின்றோம் இல்லையா, அதுல இதுவும் தெரியும். கர்மா அவ்வளவு பேட், நாய்வாலடான்னு சொல்லி எங்களுடைய கர்மா அவ்வளவு பேட் இருக்கு இல்லையா. அந்த இதுக்குள்ள நான் பார்த்தா இந்த ஞானி எங்களுக்கு இந்தியாவிலும் ரமண மகரிஷி இருந்தவர், அவர்கள் எப்படி அந்த ரமண மகரிஷியை போட்டி இருக்கின்றார்கள் இந்தியாவில, திருவண்ணாமலையில எத்தனையோ பெரியவர்கள் உத்தியோகர்கள் எல்லாம் போய் அங்கேயே இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆங்கிலத்திலையும் தமிழையும் பதித்து கேட்டு எழுதி வைத்திருந்து இன்றைக்கு அந்த அவர்கள் எழுதி வைத்த விஷயங்கள் தான் ரமணாமிரதம், ரமண மஞ்சரி என்று வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த அளவுக்கு யாழ்ப்பாணத்தாராக செய்தோமா இல்லையே. ஏதோ போய் எங்கட கல்யாணத்துக்கு பிரார்த்திக்கிறது, எங்கட வேலைக்கு பிரார்த்திக்கிறது, உத்தியோகத்தை பிரார்த்திக்கிறது, அப்புறம் எங்களுடைய அறிவுல பார்த்து கொண்டு போறது. இந்த ஆன்மீக அந்த ஞானியை நாங்கள் இன்னும் நன்றாக பார்த்திருந்தால் இன்னைக்கு நாங்கள் எங்கேயோ இருந்திருப்போம். இங்கே ஒரு நேயர் வந்திருக்கிறார் டாக்டர், அவரை கேட்போமா? வணக்கம். ஹலோ, அவர் போய்விட்டார், திரும்பி வருவார் நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த யாழ்ப்பாணத்தாருடைய இதுகளை நான் பார்க்கும் பொழுது யோகரை நாங்கள் ஒரு மகானாக எங்களுடைய வழிகாட்டியாக சிலர் மட்டும் செய்தவர்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். நான் கவனித்து பார்த்தேன், யோகருடைய அடி வருடி சென்றவர்கள் எல்லாம் இப்ப நல்ல நிலையில என்னன்னு கேட்டா யோகருடைய நற்சிந்தனை இருக்கின்றது. அந்த நற்சிந்தனையை பாராயணம் பண்ண வேண்டும். திருமண மன்றத்தில் அதுவும் செய்கின்றார். அந்த நற்சிந்தனையை பாராயணம் பண்ண வேண்டும். அதுல நிறைய விஷயம் இருக்குது. என்ன பேர் நாங்கள் என்ன செய்யறோம்னா யோகர் என்று போட்டு உடனே யோகர் ஒரு படத்தை போட்டு மாலையை போட்டு வச்சு போட்டு நாங்கள் செய்கிறது முழுக்க வேற. அப்ப அந்த நற்சிந்தனையை படித்து அவருடைய மகிமையை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை வாழ பழக வேண்டும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க திரும்பி வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம், நான் சிவகுமார் கதைக்கிறேன். ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் உடம்பு டாக்டராகவும் ஆன்மீக டாக்டராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கிற டாக்டர் லம்போதரனுக்கும் எனது வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. நீங்க சொல்ல இந்த நோட்டுகள் எல்லாம் எழுதி வச்சு கொண்டிருக்கிறேன். எங்களை ஆன்மீகத்தில் ஒரு படி உயர்த்துறதுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த கேள்வி என்னென்றால், இப்ப எந்த கர்மா கூடிச்சதோ குறையிலையோ என்னத்தை வச்சு நான் அளவுறது? வேணும் ஒரு பிளட்ல சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி டாக்டரோட போனா அவர் சொல்லுவார் 4.5 5.5 சொல்லுவார். எனக்கு தெரியாதபடித்தான் நான் டாக்டரோட போறேன், டாக்டர் லம்போதரன். அதே மாதிரி ரெண்டால் இப்ப நான் சாதாரண மச்சம் சாப்பிடுற ஒரு ஆள். அப்ப எங்களை சொந்தக்கார சில பேர் விரதம் இல்லாம இருப்பினா மச்சம் சாப்பிடுறதுல
ஆனா அதை என்ன கர்மா செய்யணும்டா மச்சன் சாப்பிடறவனை பற்றி நக்கலா தான் கலப்பினம். அப்ப நான் சொல்றேன் நம்ம வந்து இதுவும் ஒரு கர்மான்னுதான் நான் சொல்றேன். அப்ப அதான் வந்து இப்ப இந்த கர்மா வந்து எந்த அளவுல இருக்கு, கூடி இருக்கோ குறைஞ்சிருக்கோ ஈந்துட்டு வந்து என்ன அளவுகோலை வச்சு நான் தீர்மானிக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இந்த கர்மாவில 3 கர்மாக்கள் இருக்குது. ஒன்று வந்து நாங்க புறக்கேக்க கொண்டு வரோம். இது வந்து நாங்க போய்க்கல நான் சொல்றது முந்தையெல்லாம் டிராவல் பண்ணக்குள்ள நாங்க ஒரு டிராவல் ஸ்டேக் எடுத்துக்கொண்டு போவோம். ஞாபகம் இருக்குதா? இப்ப அது குறைஞ்சிட்டு கிரெடிட் கார்டு தானே போட்டது. வந்து இருக்கா இப்ப சிங்கப்பூருக்கு போறான்னு சொன்னா காசா கொண்டு வரல, எங்க துளைஞ்சு போனா போயிடுச்சுன்னா டிராவல் ஸ்டேக். அப்ப டிராவல் ஸ்டேக் கண்டா ஓகே $800 $1000 கொண்டு போவோம். அப்ப அந்த பயணத்துக்கு அந்த டிராவல் ஸ்டேக் மணி, அந்த டிராவல் எஸ்டேட் மாதிரி தான் நாங்கள் கொண்டு வந்த கர்மா, பிராரப்த கர்மா. அதைத்தான் ஊழல் என்று சொல்றது. வள்ளுவர் சொன்னார் ஊறு விலை உருத்து. வள்ளுவர் சொன்னார் ஊழி பெருவலி யாவுல. இந்த ஊழை விட பெரிய வலிமையானது என்ன இருக்குது? மற்றொன்று சூழினம் தான் முந்துரும். வேறு என்னென்ன ஃபேவரபிள் இதெல்லாம் வந்தாலும் கூட இந்த ஊர் வந்து கெடுத்து போடும். எங்களுடைய தமிழருடைய பாருங்க அரசியல் தீர்வுகள்லயே எவ்வளவு ஃபேவரபிளான விஷயங்கள் எல்லாம் வந்தாலும் இந்த ஊர் வந்து விடையிலே ஊழ்வினை வந்து அதுதான் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் சிலப்பதிகாரத்துல. அப்ப இந்த ஊழ் வந்து நாங்கள் கொண்டு வந்த வினை. சிவப்பராகன் சொல்லும் ஊழ் அல்லது உணவாக. அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்போம் எனக்கு என்னப்பா இந்த கஷ்டம், எனக்கு என்னப்பா இந்த கஷ்டம் என்று கணவர் கேட்கினோம். எல்லாம் கஷ்டம் தான், நீ செய்வதானதா வருவது, நீ செய்யாது ஒன்றும் வராது. தீரும் நன்றும் பிறர் வர வேற. இது புறநானூறு. அணியம் பூங்குமனார் 2500 வருஷத்துக்கு முன்பு எழுதினது. இப்ப வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், புறநானூறு சொல்லி இருக்கு, சிலப்பதிகாரத்துல சொல்லி இருக்கு. இதேதான் சைவமும் சொல்லுது. ஊழ் அல்லது உணவாக. உனக்கு வர்றது எல்லாமே உணவென்றால் நீங்கள் புசிக்கிறது அனுபவிக்கிறது எல்லாமே நீ செய்த வினையிலிருந்து தான் வருவது. நீ இன்றைக்கு நல்லா இருக்கிறியா, ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 60,000 80,000 1 லட்சம் சம்பாதிக்கிறியா, நீ செய்து வச்சது புண்ணியம் வருகுது. இந்த மனுஷன் நல்லா பாக்குறாளா, செய்து வச்சது வருகுது. பிள்ளைகள் நல்லா பாக்குதா, என்ன சொல்றான்? கொடுத்து வச்சவனப்பா. என்ன கொடுத்து வச்சவன்? முன் பிறப்புல சரிட்டி செய்திருக்கிறார், தர்மம் செய்திருக்கிறார், அதான் கொடுத்து வச்சது என்று சொல்றது. அப்ப அதுகள் வந்து இப்ப இந்த பிறப்புல கொண்டு வந்து நல்லதாக வருகுது. இந்த பிறப்புல மனுஷன் பார்க்கலையா, பேசுதா, நீ கொடுத்து வைக்கல. பெற்றோர பிள்ளைகள் பேசினவா ஏசினவா ஒரு நாளும் நோகப்படாது. கொடுத்து வைக்கலன்னா முந்தி தான தர்மம் செய்யல, தானவர்மன் செய்தா கொடுத்து வச்சது அப்ப கொடுத்து. அப்ப அதுக்கு போய் பிள்ளைகளை நோறதா இல்ல, ஐயோ அவன் பார்க்கல இவன் பார்க்கல, நான் அப்படி படிப்பீச்சேன் இப்படி விளப்பீச்சேன், இத்தனை ஆயிரம் செலுத்தி இப்படி கூப்பிட்டேன், இப்படி கல்யாணம் கட்டினேன். இல்ல, நாங்க செய்தா வருவது, நாங்க செய்யாட்டி வரையில. இதுக்கு நான் தான் காரணம். தீவின்றும் பிறர் வர வாரா. மற்றவையை நோகப்படாது. மற்றவையை நோகிறதால என்ன செய்யறோம்? எங்களோட கர்ம முட்டி இன்னும் கொஞ்சம் கூட்டுறோம். என்னோட தர பிற்றதால, என்னோட தருக்கு பின்னால சொல்றதால. கர்மா பாவமண்டா என்னென்றதா கேட்கிறார். பாவமண்டா என்னென்றால் எனக்கு என்னென்ன பிடிக்காதோ அதை நான் இன்னொருவனுக்கு செய்தா அது பாவம். என்ன ஒருத்தர் குறை சொல்றது எனக்கு பிடிக்காது, நான் இன்னொருவனை குறை சொல்லப்படாது. எனக்கு பின்னால் ஒருவன் பேசினா எனக்கு பிடிக்காது, நான் இன்னொருவனை குறை சொல்லப்படாது. என்ற கழுத்தை திருகி கையை வெட்டினா எனக்கு பிடிக்காது. ஆகவேதான் நாங்க மற்ற உயிர்களை வெட்டி கொண்டு சாப்பிடப்படாது. ஏன் எனக்கு பிடிக்காது, நான் செய்யப்படாது, மற்றவனுக்கு ஏன் செய்ய வேணும்? அதுதான் அந்த கர்மா. இதுதான் இதம் அகிதங்கள் என்று சொல்லி இந்த பாட்டு சிவஞான சித்தியாரில் இருக்குது. அப்ப இதம் அகிதங்கள் என்று சொன்னால், இதம் என்றால் சந்தோஷமானது நல்லது, அகிதம் என்றால் பாவம், சந்தோஷம் இல்லாது பாவம். இந்த இதம் அகிதங்கள் எல்லாம் நாங்கள் செய்கிற கர்ம வினைகள் அதுல இருக்கின்றது என்று சொல்லி இந்த 103ஆம் பாடல் சிவஞான சித்தியாரில் அது வருகிறது. சொல்லுகிறார்கள், இறைவன் இங்கு இதமகிதங்கள் எண்ணின் நிறைபெறன் உயிர்க்கு வைத்த நேசத்தின் நிலைமையாகும். இந்த இதம் அகிலங்கள் எல்லாம் இறைவனுடைய நேசத்தாலேயே வருகின்றது. இதுல இதம் என்று சொன்னால், இகல் என்று சொன்னால் மிகல், மனம் வாக்கு காயத்து இதம் உயிர்க்கு உறுதி செய்தல். எங்கட மனசால வாக்கால ஒருவருக்கு நல்லது சொல்றது, மனசுல நல்லது நினைக்கிறது, காயத்து உடம்பால நல்லது செய்கிறது, என்னோட உயிர்க்கு, மனுஷருக்கு மட்டுமில்ல உயிருக்கு உறுதி செய்தல், ஒரு சப்போர்ட் பண்றது, ஒரு ஹெல்ப் பண்றது, ஆதரவா இருக்கிறது. இதுதான் நாங்க செய்கிற புண்ணியம். அகிதம் என்றால் மற்ற அது செய்யாம, இப்படி செய்யாம இருக்கிறதும் இதுக்கு எதிராக செய்யறதும் தான் பாவம். அதான் பாவங்கள் புண்ணியங்கள். இந்த பாவ புண்ணியங்களை இந்த பிறப்புக்கு கொண்டு வந்தது இருக்குது. இந்த பிறப்புக்கு கொண்டு வந்தது யாருக்கு தெரியும் என்றால், யாருக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்றதல்ல,
இது தெரியாததான் நாங்க சொல்றோம் வந்து துரதிஷ்டம். அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்று சொல்றோம்ல. திருஷ்டம் என்றால் பார்வை, திருஷ்டி பார்வை இல்லையா? திருஷ்டி என்றால் பார்வை, அதிர்ஷ்டி என்றால் பார்வை இல்லை இல்லையா? அப்ப அதிர்ஷ்டம் என்றால் இது தெரியல, எங்கட கர்மா நாங்க கொண்டு வந்த கர்மா தெரியல, ஆனா சுவி விழுந்துடுது. அதான் நேற்று நாங்கள் மருத்துவ கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்காக, மருத்துவ கல்வி படிக்க எண்ணுகின்ற மாணவர்களுக்காக ஒரு கருத்தரங்கு IMHO கூட ஒழுங்கு பண்ணியிருந்தோம். ஸ்காப்ரோ ஸ்வீட் நடந்தோம். 80 மாணவர்களுக்கு மேல வந்திருந்தார்கள். அப்ப அதுல வந்து இப்போ படிச்சு வர்ற மாணவர்கள், படிக்கின்ற மாணவர்கள் இந்த கனடியன் மெடிக்கல் சிஸ்டத்துக்கு வாரத்துக்கு எப்படி எல்லாம் படிக்க வேணும், எப்படி சூஸ் பண்ண வேணும், எப்படி ப்ரொஃபைல் பில்ட் பண்ண வேணும், எப்படி அந்த ரொட்டேஷன் செய்ய வேணும், கிளினிக்கல் ரொட்டேஷன் இருந்தாலும் இருந்தா கன பேர் சரியான இன்ஃபர்மேஷன் இல்லாம பிள்ளையார் இடங்கள்ல போய் பிள்ளையார் வரவை பற்றி காசையும் வீணாக்கி நேரத்தையும் வீணாக்கி கடைசியா ஒன்றுமே இல்லாம போகுது. அந்த நேரத்துக்கு வேறு ஏதாவது படிச்சிருந்தாலும் புண்ணியமா இருக்கும். அப்ப அதுக்காக இப்ப இந்த உலகத்துல எங்க படிக்கலாம், என்னென்ன செலவுலாம் சொன்னார். அதெல்லாம் பார்க்க யோசிச்சு பார்த்தா அடையாப்பா இதெல்லாம் இல்லாமலே நாங்கள் வந்து கனடியன் டாக்டர்ஸ் இங்க இருக்கிறோம் தானே. அது என்னது? அதுதான் அதிர்ஷ்டம். முந்தி ஏதோ செய்திருக்கிறான் கர்மா தெரியல, எனக்கு செய்வது தெரியல, அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் அதேதான். முந்தி ஏதோ கெட்டது செய்துட்டோம். அது நாங்கள் மீட்டர் வச்சு என்னோட படித்த மருத்துவர்கள்லயே எத்தனை பேர் இங்க இருக்கணும், ஆனா இன்னும் மருத்துவர்களாக இல்லை. ஒரே பாடசாலை ஒரே இதெல்லாம் படித்தோம், ஒரே டிகிரி தான் எடுத்தோம் இருக்குது. அதனால அவர்கள் இங்க உள்ள இதுகள் பாஸ் பண்ண ஒவ்வொருவருக்கு ஒரு சிஸ்டம் வித்தியாசம். என்னை விட கட்டிக்காரர்கள் இருக்கிறார்கள். அதனால இதைத்தான் சொல்லுவது, இது தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டமாக வருகின்றது, கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஞானிகள் யோகிகளுக்கு தெரியும். யோகிகள் சில பேருக்கு சொல்லுவார், இப்படி வரப்போது இப்படி இதன்று அவருக்கு சமூகத்தின்றே தெரியுது, தனிமனிதன் தெரியாம இருக்கிறார். சொல்லி இருக்கிறார், நடிக்க போகின்றான், கந்த புராணத்தை படி சொல்லி சொன்னாரா இல்லையா? அது மாத்திரமல்ல டாக்டர், பல விஷயங்களை நான் பார்த்தேன், என்னுடைய அனுபவத்தில் கண்டு பார்த்தது. அவர் ஒருவருக்கு 5 பொம்பளை பிள்ளைகள், மிகவும் கவலைப்பட்டு 5வது பொம்பளை என்று போய் சுவாமியாட்டி சொன்னாராம், இடே நீ ஏன் இதை பற்றி கேட்காது, அவளை பாடி பாடி உழைப்பாளவே ஆண்டு. நீங்க சொன்னது என்னுடைய, நீங்க சொன்ன 5 பொம்பளை பிள்ளைகள் ஒருவர் என்னுடைய சின்னம்மா, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. இது அவ சொன்னது, என்னுடைய சித்தப்பாவுடைய மனைவி. அவருடைய வீட்டிலே வந்து சாமி படம் வைத்திருப்பது இல்லை. அந்த நாளையில ஜோவர் சாமி படம் மட்டும் ஒரு இடத்துல இருக்குது. அப்ப கேட்டேன், அவ சொன்ன ஏதோ அது இருக்கா வைக்கல இவ்வளவுதான் வச்சிருக்கேன்னு சொன்னா, அப்பதான் அவன் சொன்னா, அவ வந்து அது பிள்ளை பிறக்கிறதுக்கு முந்தையே கேட்டிருக்கிறார்கள். ஜோவர் சாமி சொன்னாராம், 5 பிறக்கும் 5 பெட்டைகள் 5 பேரும் பாடுவாழவ, சுவாமியையும் கொஞ்சம் பாடுவாழ வேண்டும். அவ இப்ப வந்திருந்தா, இப்ப சில நாட்களுக்கு முன்னால் என்னுடைய உறவுக்காரர் தான், என்னுடைய சித்தப்பா. அப்படி அப்படி அவருடைய இதை விஷயம் விளங்குறதுக்கு முன்னமே சொல்லி இருக்கிறார், பிறக்கிறதுக்கு பிறகும் சொல்லி இருக்கிறார். அப்படி அவர்களுக்கு ஞானிகளுக்கு தெரியும், கொண்டு வந்த கர்மா எவ்வளவு வேண்டு எங்களுக்கு தெரியாது. இந்த கர்மா எல்லாம் எங்கே இருக்குன்றால் எங்களுடைய இந்த அல்ட்ரா கான்சியஸ் சித்தம் என்று இருக்குது, புத்தி தத்துவத்துல சித்தம். அந்த சித்தத்துல கம்ப்யூட்டர் சிப் மாதிரி அன்றாடம் செய்கின்ற கர்மா எல்லாம் ஸ்டோர் பண்ணி இருக்குது. அது அல்ட்ரா கான்சியஸ் என்று சொல்றது. சப்கான்சியஸ் என்று சொல்லுவோம் இல்லையா? கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் தான் சைக்காலஜி போகும். சப்கான்சியஸுக்கு கீழே இருக்கிற அல்ட்ரா கான்சியஸ் சொல்றது சித்தம். மனம் இருக்குது, புத்தி இருக்குது, சித்தம் இருக்குது, ஆன்மா எல்லாம் அதுக்கு அங்கால. அப்ப அதுல அது இருக்குது. அப்ப இந்த கர்மா தெரியாது. அப்ப எவ்வளவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஞானிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் வழிகாட்டுவார்கள், கொஞ்சம் ஓன் பண்ணுவார்கள், பரிகாரம் சொல்லுவார்கள், பிராயச்சித்தம் சொல்லுவார்கள். அதே மாதிரியாக இந்த கொண்டு வந்த மூட்டையை கழிக்க வந்த நாங்கள் இங்கே இருக்கைக்குள்ள சும்மா இருக்கிறோமோ? காலையில இருந்து பொழுதுவிட மட்டும் கர்மா செய்து கொண்டுதானே இருக்கிறோம். அதுதான் கூட்டுறோம். சொல்றது வருவினை, ஆகாமியம் சேர்த்து கொண்டு வாரம். முந்தது பிராரப்தம். இப்ப இங்க இருக்கைக்குள்ள சேர்த்து கொண்டே வாரம். இந்த சேர்த்துக்கொண்டே வர்ற கர்மாவை சொல்றது ஆகாமியம். அப்ப ஆகாமியம் இங்க வந்துட்டது, பிராரப்தம் முந்தி கொண்டு வந்தது. ஆனா பிராரப்தம் கொடுக்கைக்குள்ள இறைவன் முழுக்க கொடுக்கல. அவருக்கு தெரியும் இவங்களுக்கு எல்லா பாவத்தையும் கொடுத்து விட்டு இவங்க போய் அனுபவிச்சு அழுந்தி போவாங்க, ஒரு கொஞ்சமாகத்தான் கொடுத்தார். அப்ப எங்களுக்கு ஒரு அங்க ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. பழைய பிறப்பில கோடான கோடு பிறப்பில செய்த பிறப்புகள், மனுஷ பிறப்பு வர்றதுக்கு எத்தனையோ பிறப்பு வந்திருக்க வேண்டும். பகூனாஞ்சன்மானந்தாம் என்று சங்கராச்சாரியா சொல்ற, எத்தனையோ பிறப்புகளின் ஊராக இந்த மனுஷ பிறப்பு வருகிறது. அந்த மனுஷ பிறப்பிலேயும் பிறகு எத்தனையோ கோடி புண்ணியங்கள், சதகோடி புண்ணியங்கள் செய்வதன் பலனாக இந்த இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசை வருகிறது. சங்கரா சொல்றார். வள்ளுவர் அம்மா ஔவையார் சொன்னார் இல்லையா? என்ன சொன்னார்?
அந்த அரிது மானிடராவல் அரிது என்று சொன்னார் இல்லையா, அந்த பிறவி. அப்ப அதுக்கு முதல் வந்த இதுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கின்றது. அங்கே வந்து அந்த அந்த சேர்த்து வச்சிருக்கிற கர்மத்தை சொல்றது சஞ்சித கர்மம். சஞ்சித கர்மம். அங்க ஒரு மூட்டை இருக்குது. அந்த மூட்டையிலும் என்ன இருக்குன்னு தெரியாது. சேவிங் அக்கௌண்ட் அங்க இருக்கு. அதான் சொல்றது, இங்கே இருக்க தான தர்மம் செய்ய வேணும். வள்ளுவர் சொல்லுவார், அற்றார் அழி பசி தீர்த்தல் அவுறு ஒருவன் பெற்றார் பொருள் வைப்பு ஒளி. என்ன குட் இன்வெஸ்ட்மெண்ட் என்றால் இங்க எல்லாரும் கனவே இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கறது. ஸ்டாக் மார்க்கெட் இந்த அக்கௌண்ட் எனக்கு என்னுடைய கனவு வருவினம். அதுல சொல்றது எங்களுக்கு இருக்கிற நல்ல ஸ்டாக் என்னன்னு கேட்டால் இதுதான் தான தர்மத்தை செய்ய வேணும். செய்தால் தரும், மிச்சம் ஒன்றும் எங்களுக்கு வராது. அந்த சஞ்சித இதுல அந்த ஸ்டாக்கில எங்களுடைய பழைய பாவங்கள் எல்லாம் இருக்குது. இந்த பாவங்கள் மூண்டும் எப்பப்ப போகும் கேட்டுட்டார் என்னென்ன தெரியுது, எப்பப்ப போகும் என்று கேட்கிற ஒன்று இருக்கு இல்லையா. எங்களுக்கு இந்த பக்குவம் வந்து எத்தனையோ பிறவிகளின் ஊடாக வர்ற அனுபவத்தினாலே அந்த பக்குவம் வந்து இடிவினை ஒப்பு கர்ம சம்சயா, இந்த ஈக்வாலிட்டி ஆஃப் கர்மா. ஊடும் செம்பனும் ஒக்கவே நோக்கினார் என்று சொல்லுகிறார். அது ஓட்டு துண்டா இருந்தான்னு பெண் துண்டா இருந்தான்னு ஒரு மாதிரி பாக்குற தன்மை, நல்லதையும் கெட்டதையும் ஒன்றா பாக்குற தன்மை வந்தால் பிறகு வினை ஏறாது. இதைத்தான் பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உபதேசித்தது. அந்த நிலை, அந்த ஆட்டிடியூட் வந்துட்டுதண்டா. அப்ப மிலிட்டரிக்காரன் சொல்றான், அவனுக்கு பாவமோ இல்லையே, நான் சுட்டா கொலை கொலை. அதேதான் அந்த ஆட்டிடியூட்ல இருக்குது. அப்ப அந்த 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 மனநிலைக்கு கொண்டு வருவதுக்கு தான் கர்ம சம்சயா. அவர் சொல்றாரு, இது என்ன சொந்தம் என்ன, பந்தம் என்ன, மாமன் என்ன, குரு என்ன, இது என்ன நீ செய்தான் சாக போயிடவா என்று சொல்லி கிருஷ்ணர் பகவத்கீதையில உபதேசிக்கிறார். பகவத்கீதை படிக்க வேணும். அந்த நிலையில வச்சு அர்ஜுனனுக்கு சொன்னார். அந்த நிலையில அர்ஜுனன் யுத்தம் செய்தால் அவனுக்கு அந்த பர்மம் இல்லை. அது இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு வந்தா வரிவினை ஏறாது. இனி செய்கிற வினையில வந்து ஏறாது. ஆகாமிய கர்மம் கேன்சல் இருக்குதானே. சஞ்சித கர்மம் அங்க மூட்டை இருக்குது. அந்த மூட்டை இறைவனர்களால போகும், இது குருவர்களால போகும். குரு வந்து மந்திரம் கொடுத்து அந்த மந்திரத்தை ஒரு நாள் ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நமோ சொல்லி சொல்லி இறைவனை வணங்கி கொண்டு வருவதுதான் இந்த ஆகாமிய தன்மை. அங்க அதுக்குதான் இந்த மனப்பக்குவம் வேணும். இங்க வந்து பழைய மூட்டை கொண்டு இருக்குது. பழைய மூட்டையை குரு ஒன்றும் செய்ய முடியாது, அது இறைவனால போக வேணும். இறைவன் தன்னிடம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அந்த மூட்டை எரிஞ்சு போகும். அதுதான் அந்த லிங்காஷ்டகம் படிப்பார்கள் சங்கராச்சாரியர்கள். லிங்காஷ்டகம் பிரதோஷ காலத்தில் எல்லாம் பிரம்ம முராரி சுராட்சித லிங்கம் என்று இருக்கு இல்லையா. அப்ப அந்த லிங்கம் அதுல வந்து சஞ்சித பாப விநாசன லிங்கம் பிரணமாமி சதா சிவலிங்கம் சஞ்சித பாவ விநாசகலிங்கம். சஞ்சித பாவம் இந்த சேர்ந்திருக்கிற இந்த ஸ்டாக்ல இருக்கிற பழைய பாவம் மூட்டைகளை விநாசக நாசம் செய்கின்ற லிங்கம் இது. அது இறைவனுடைய அருளால போகும். அது இறைவனுடைய அருளால போகும், இது குருவர்களால போகும். நாங்க கொண்டு வந்த மூட்டை ஒன்று இருக்கு இல்லையோ, அது எங்களோட தான் ஒட்டி கொண்டிருக்கும். அது இந்த பிறவி முடியும் வரைக்கும் இந்த பிறப்பிலேயே உங்களுக்கு முத்தி கிடைச்சி ஜீவன் முக்தன் என்று சொல்லுவோம். லிபரேட்டட் வைல்ட் அலைவ் ரமண மகர்ஷி அப்படி, சுவாமிகள் அப்படி. அப்ப அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கும் சத்தியசாய்பாபா அப்படி, அவர்களுக்கும் உடம்புல வருத்தம் வந்ததுதானே. சுவாமிகள் கூட படுக்கையில இருந்தார், ஹாஸ்பிட்டல்ல இருந்தார். ரமண மகர்ஷி கேன்சர் வந்தது, ராமகிருஷ்ணருக்கு கேன்சர் வந்தது, சத்யசாய் பாபா கூட எலும்பு முறை இருந்தது, வீல் சேர்ல இருந்தார். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சாங்க. அதெல்லாம் இருக்கு இல்லையா. அது வந்து கொண்டு வந்த ஊர், அது பிராரப்தம், அது அனுபவிச்சுத்தான் போக்க வேணும். அது வந்து போகாது, இறைவன் போக்க மாட்டான். அதான் அங்க இருக்கு. இதுதான் அந்த கர்மாக்களுடைய இது. உண்மையிலேயே டாக்டர் அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இவ்வளவு விளக்கமாக கூறியிருக்கீர்கள். அவருக்கு அதில் ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்கும் நினைக்கிறேன். இங்கே இன்னொரு நேர் பல மணி நேரமாக நீடாக காத்து கொண்டிருக்கிறார். வணக்கம். 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 நான் சிவராமலிங்கம் நினைக்கிறேன். சொல்லுங்க. உடல் நோய்க்கும் மன வருத்தத்திற்கும் வைத்தியம் செய்யும் மருத்துவர் லம்போதரன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. நான் அவர்களுடைய இந்த உடல் துறையிலும் பார்க்க மனத்துறையில தான் அவர் விஞ்சி நிற்கிறார் என்று நினைக்கிறேன். அது இறைவனால் அனுப்பப்பட்டவர். அதான் இறைவனுடைய கடாட்சம் என்றுதான் நினைக்கிறேன். இந்த கர்மாக்கள் மனிதனை சுற்றி பற்றி பிடிக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. இந்த கர்மாக்களை இறக்கி வைக்கின்ற சுமை தாங்கி என்னவென்றால் தான தர்மம் நற்காரியங்கள் செய்தல் என்றுதான் சொல்லப்படுகிறது.
ஆனால் மனிதன் கொண்டு வந்த இந்த கர்ம மூட்டை இருக்கத்தானே செய்கிறது. அதை பற்றி தான் சொன்னாரோ. ஆகையினால இந்த கர்ம மூட்டையை போக்குவதற்கு நாங்கள் இந்த பிறவி அரிது மானிடராதல் அரிது என்ற அந்த பிறவிகளின் சிகரமாகிய மனித பிறவி எடுத்த நாங்கள் நல்ல காரியங்கள் செய்ய வேணும். ஆகையினால இந்த கர்மாக்களுக்கு ஏற்ப தான் மனிதன் என்னுடைய வாழ்க்கை அமைகிறது என்றாலும் எங்களுடைய கண்ணதாசன் தத்துவத்திலே சொல்லி இருக்கிறார், போனால் போகட்டும் போடா பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர். ஆகையினால கர்மாக்களை மிஞ்சியும் சில வேளையில் வாழ்க்கை அமைந்து விடுகிறது. என்ன ஊழல்லது உணவாக அவனுடைய கர்மாக்கு மிஞ்சிய வாழ்க்கை என்னொன்று இல்லை, எல்லாம் கர்மாவின்படிதான் நடக்கின்றது. அதுக்குள்ளே அதை வைத்து எப்படி நாங்கள் அதை டீல் பண்ணுகின்றோம் உணர்கின்றோம் என்றதை பொறுத்துதான் அடுத்த இது வருகின்றது. ஆனா இந்த கர்மாக்களை கருத்தில் கொள்ளாமல் வாழ்கிறவர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றுதானே சில பேர் சொல்லுவார்கள். நீங்கள் கருத்தில் கொள்கிறார் வாழ்கிறார்களோ கருத்தில் கொள்ளாமல் வாழ்கிறார்களோ அவர்கள் சிறப்பாக வாழ்ந்தார்கள் என்றுதான் கொடுத்து வைத்தவர். அவ்வளவுதான். அதாவது இப்ப ஹார்ட் இருக்குது ஐயா, எல்லாருக்கும் இதயம் தொழிற்பட்டு கொண்டுதான் இருக்குது. எல்லாருக்கும் தெரியுமோ இருதயம் எப்படி தொழிற்படுது என்று? அது தொழிற்படுவது தெரிஞ்சான்னு தெரியாட்டி என்ன இருதயம் தந்த வேலையை செய்து கொண்டுதான் இருக்குது. அவர் கார்டியாலஜி படிச்சு அறிஞ்சிருந்தா தான் இருதயம் தொழிற்படும் இல்ல. அது மாதிரி இது காஸ்மிக் ட்ரூத். வெதே அக்செப்ட் பண்ணினான்னு அக்செப்ட் பண்ணாட்டி என்ன, ஏற்றுக்கொண்டான்னு ஏற்றுக்கொண்டாட்டி என்ன, அறிந்தால் என்ன அறியாட்டி என்ன, இது வேலை செய்து கொண்டுதான் இருக்குது. அப்ப அதுக்கு அதுதான் இந்த காஸ்மிக் ட்ரூத். எங்களுடைய உண்மையா சொல்லுவது இது இந்த சமயத்துக்கு கண்டு இல்ல, ஏதோ சைவ சமயத்தை சொல்லுகிற வண்டு இல்லை. இது முஸ்லீமா இருந்தா என்ன, கிறிஸ்தவனா இருந்தால் என்ன, கடவுள் நம்பிக்கை இல்லாதவரா இருந்தால் என்ன, வரப்போகின்ற சமயங்கள்ல இருந்தால் என்ன, இருந்து மறைந்து போன சமயங்கள்ல இருந்தால் என்ன, இது காஸ்மிக் ட்ரூத் ஆஃப் அவர் ஹிந்துயிசம் as it is, undiluted, unadulterated, unaltered. ஆனால் சில வேளைகளில் இந்த மனிதனுடைய கர்மாக்களை போக்கு இறைவன் குருவடிவாக வருகிறான் என்று கூறப்படுகிறது தானே. அவர் எங்களுடைய கருமேனி கழிக்கத்தான் அவர் உருவம் எடுத்து வருகின்றார். மாணிக்க வாசகருக்கு அவர் குருந்தமர நிழலிலே குருவடிவாக வந்து அவரை ஆட்கொள்ளவில்லையா? அதான் சொல்லுகிறார், உருமேனி தரித்து கொண்டது என்றாலும் உருவுறந்த அருமேனி அதுவும் கண்டோம், அருவுருவான போது திருமேனி உபயம் பெற்றோம். இறைவன் உருவமில்லாதவன். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாதானுக்கு 1000 திருநாமம் பாடினாம் தொல்லேனங்கொட்டாமோ. அப்ப நாமரூப பேதமில்லாத உருவமில்லாத இறைவன் எங்களுக்காக அருவுருவ திருமேனி சிவலிங்க வடிவில் வருகிறார். அது the first perceptible form of the formless is Shivalingam. The first perceptible form of the formless God is Shivalingam. சொல்லுவார்கள், காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய், காண முடியாத அறிவுக்கு அது இன்விசிபிள் உருவமாய் இருக்கிற தெளிவான உருவுக்கும் காரணமாய் நீள்நாகம் பூண்டார்க்கு நிகழ் குறியாம் சிவலிங்கம். ஒரு குறியீடாக இந்த சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கம் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அதே மாதிரி உருவத்திருமேனிகளும் தலை இருக்குது. இந்த உருமேனி எல்லாம் வந்தாலும் இந்த செப்பிய மூன்றும், இந்த அருவம் உருவம் அருவருவம் மூன்றும் நம் தம் எங்களுடைய கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுதானே. எங்களுடைய கருமேனி, இந்த கருவில பிறந்த இந்த உடம்பிற்கு தானே, இந்த உடம்பு வினையை கழிப்பதற்காகத்தான் இவ்வளவு உருவங்களும் எடுத்து இறைவன் வாரார். ஏன் வாரார்? எங்கள் மீது கொண்ட கருணையால, அன்பினால, அக்கறையால. அவர் எங்கள் ஒவ்வொரு உயிருக்கும், எறும்புல இருந்து யானை வரைக்கும் மனுஷர் உட்பட எல்லா உயிருக்கும் அவர்தான் இறைவன். எல்லா உயிரிலையும் அவர் அன்புள்ளவர், அக்கறை உள்ளவர், பாசம் உள்ளவர். அந்த அருளைத்தான், அதைத்தான் நாங்க அருள் என்று சொல்லுகின்றோம். இறைவன் அன்புள்ளவர் என்று சொன்னா ஒரு குறை. அன்பு என்று சொன்ன கணவர் சொல்லுவார்கள், அன்பே சிவம் அன்பே சிவம் என்று கணவர் சொல்லி அது ஒரு பிதற்றலா போயிட்டு திரைப்படம் கூட வந்தது. அன்பு என்பது நாங்கள் செலுத்துறது அன்பு. அது அந்த அன்பில ஒரு சின்ன குறை இருக்கும். என்ன அன்பா இருந்தாலும் கூட அது ஒரு பிரதிபலம் இருக்கத்தான் செய்யும். அது தாயா இருந்தா பேரமா இருந்தா நாங்கள் இறைவனிட்ட அன்பு செலுத்துறானும் கூட ஏதோ ஒன்று அந்த பிரதிபலம் இருக்கும். அப்ப நாங்கள் இறைவன் மாட்டு செலுத்துவது அன்பு. அப்ப இறைவன் எங்கள் மீது அன்பு செலுத்துறாருன்னா அது இறைவனுக்கு குறை. அவர் அன்பு செலுத்த, அவர் எங்கள் மாட்டு செலுத்துவது அருள். நாங்கள் எல்லாம் எங்களுடைய நாயன்மார்களை அன்பாளர் என்று
சொல்லுகிறோமோ? அருளாளர் என்றுதான் சொல்லுகின்றோம். கோயில்களுக்கு சொல்லும் பொழுது அருள்மிகு வரசித்தி விநாயகர், அருள்மிகு சந்திரமாளீஸ்வரன் சொல்லுவாங்க, அன்புமிகு என்று சொல்லுகிறோமோ? இல்லை. அப்ப அன்பென்றது, அப்ப அன்பே சிவம் என்பதற்கு கருத்து என்று கேட்டால் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர். இங்கே அன்பென்பது அன்பு செலுத்துகின்ற பக்தர்களை, அடியவர்களை குறிப்பது. ஆகுபெயர் இருக்கு இல்லையா, தமிழ் இலக்கணம் படித்தவர்களுக்கு தெரியும். ஆகுபெயர் இப்ப கீரை விற்கிறவே கீரை என்று கூப்பிடுற மாதிரி இல்லையா, அது மாதிரி இந்த அன்பு செலுத்துபவர்களை அன்பு. அந்த அடியவர்களும் சிவமும் ரெண்டு பேர் வித்தியாசமானவர்கள் என்று சொல்லுகிற அறிவிலார்கள். அன்பே சிவம் ஆவது யாரும் அறிகிறார். அந்த அடியவர்கள் சிவமாக ஆவது, அவர்கள் சிவம் அல்ல, சிவமாக ஆவது. தத்துவம் அசி, மகாவாகியம், நீயே அதுவாக ஆகிறாய். ஆதல் வேறு, இருப்பது வேறு. தத்துவமசி அந்த மகாவாக்கியம். அன்பே சிவமாவது ஆரும் அறிகிறார். இந்த அடியவர்கள் இந்த அன்பினாலே சிவத்தன்மையை அடைவதை ஆரும் அறிய மாட்டார்கள். அதான் சொல்லுவார், சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி இணையாண்ட கத்தன். சிவம் ஆக்குதல், அதான் அந்த சைவம் சொல்லுகிற அத்வைதம், அந்த நொண்டிகள் யூனியன், அதான் அந்த அத்விதம். அப்ப அதுல ஆக்கி அந்த சிவமாவது ஆரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவன், அன்பே சிவம் ஆய் அமர்ந்திருந்தாரே. ஆய் ஆதல். அப்ப அன்பே சிவம் என்று எழுதப்படாது, சொல்லப்படாது, அன்பே சிவம் ஆவது. அதுதான் அங்கே முக்கியமானது. அப்ப இறைவன் இந்த அன்பு செலுத்துகிறான் எங்கள்ல. அந்த அன்பால, அருளால, இந்த கருணையால எங்களுக்கு வாரார். அது எப்ப வருவார்? எங்களுக்கு எங்களோட கர்மா. இஃப் அண்ட் வென் வி ஆர் ரெடி. எங்களோட பிள்ளைகள் ஒரு பிரசன்டேஷன் செய்தார்கள், குரு அண்ட் டீச்சர் என்று. அதுல நல்ல வேர்டு ஒன்று போட்டிருக்குது, இஃப் அண்ட் வென் யூ ஆர் ரெடி, குரு வில் கம். The teacher you have to search and get it. Right. போகிறோம். எல்லாம் பண்ண சுவாமிமாரை தேடி போறோம் இல்லையா? இந்த சுவாமிமார்கள் எங்களை தேடி வருவார்கள். இப்ப எல்லாம் பைட்டு பாட்டுக்கான சுவாமிமாக நிறைய பேர் இருக்கிறார்கள், பேர்களுக்கான சுவாமியாக நிறைய பேர் இருக்கிறார்கள், முத்து கொடுக்கிறேன் 4 நாள் என்று சொல்லுவர்கள் இருக்கிறார்கள், குண்டலிங்களை புரியேன் 4 நாள் என்று சொல்லுவர்கள் இருக்கிறார்கள், டிக்கெட் விற்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி கணக்கு இருக்குது. ஆனால் இறைவனே குருவாக வருவார். இறைவன் குருவாக வருவார். எப்படி வருவார் என்று சொன்னால் மானுட சட்டை வாங்கி வருவார். எங்களுக்கு வரைக்குள்ள எங்களுடைய மனித குருவில அந்த குருவினுடைய ஆன்மாவை தன்னுடைய உடலாக கொண்டு வருவார். இறைவனுடைய உருவங்கள்ல அதுவும் உண்டு. சைதன்ய சொரூபம், சைதன்யம் வந்தா ஆன்மா, அந்த ஆன்மாவை தன்னுடைய சொரூபமாக கொண்டு குரு மூலமாக வந்து வருவார். எப்ப வருவார்? இஃப் அண்ட் வென் வி ஆர் ரெடி. எங்களுடைய தொடர்ந்தேச்சியான பிறப்புகளினால அடிபட்டு வாழ்க்கையில அனுபவமும் அடிகளும் பெற்று பெற்று அந்த முதிர்ச்சி வர, அந்த பக்குவ நிலை வர கொஞ்சம் எங்களுக்கு ஒரு அந்த ஆணவ மேல பிடிப்பு, எங்களுடைய இருள் டார்க்னஸ் கொஞ்சம் இலக இந்த குரு வந்து அவர் மந்திரம் தர இருவினை ஒப்பு மலபரிவாகம் எல்லாம் உண்டா நிகழும் கடகடன். அதற்கு அப்புறம் இறைவனுடைய அருள், அவர் எப்பவும் அருள் இருக்குது. ஆனா இதுக்கு பிறகு சடுதியாக ஒரு நீர்வீழ்ச்சி கொட்டுற மாதிரி கஷ், sudden gush of salvic potency of the Shiva. அதான் சக்தி நிபாதம். இது மற்ற சமயங்களில் இருக்குது. பரிசுத்தாவியரங்கள் என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துநாதர் அந்த அவருடைய ஞானஸ்நான யோவானை போய் சந்திக்கிறார். ஞானஸ்நான யோவானிவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பொழுது பரிசுத்தாவி அவர் மேல் இறங்கியதாக பைபிள்ல இருக்கிறது. இந்த பரிசுத்தாவி இறங்கு என்பது இந்த சத்தினி பாதம், சடன் கஷ் ஆஃப் செல்ஃப் பொட்டன்சி. அப்ப அவருக்கு குரு வடிவாக அந்த யோவான கூடத்தான் இறைவன் வந்திருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்ப அப்படிப்பட்ட அந்த தன்மை தான் சொல்றேன் காஸ்மிக் ட்ரூத். இது ஹிந்துஸுக்கு மட்டுமின்றி எல்லாருக்கும் இருக்குது. அந்த அது சில இடங்கள்ல பேர் போடுவாங்க, சில இடங்கள்ல வித்தியாசமான பேரா இருக்கு, சில இடங்கள்ல அதை கண்டுகொள்வையில அதுக்காக அது இல்லையென்றாயிடுமோ, ஹார்ட் தொழிற்படுற மாதிரி அது தொழிற்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப அது வரைக்குள்ள எங்களுடைய வினைகள் வந்து அழியக்கூடியதாக இருக்கும். நன்றி டாக்டர். இன்னொரு நேயர் இங்க வந்துக்கிறார். நிறைய நேயர்கள் வந்து காவல் இருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம், என் பேரு கமலா. சொல்லுங்கம்மா. சாமியார் சொல்லுவார், எல்லாமே போக முடிஞ்ச காரியம் சொல்லுவார். எங்க வீட்டுல எங்க வீட்டுக்கு வந்திருக்க கொழும்புல வெள்ளவத்தையில ஒரு வீட்டுக்கு அடிக்கடி வேற அப்ப எங்க அண்ணா வந்து ரொம்ப சின்ன பிள்ளை. அவர் ரோட்ல போகும்போது அண்ணா சொன்னார், எங்கட வீடு இங்க இருக்கு, நீங்க அங்க போறீங்க, கைய பிடிச்சு எடுத்து கூட்டு கொண்டு வந்துருவேன். அப்பவும் சொல்லுவார், எல்லாம் போக முடிஞ்ச காரியம். உண்மை அவர் சொல்லுவார், முழுதும் உண்மை, எல்லாரும் ஒப்புவே முடிஞ்ச காரியம் என்று அவருடைய மகா வாக்கியம் ஒன்று. நீங்க என்ன கேள்வி அம்மா? சரி, அவ்வளவு தானே சொல்றேன். நன்றி 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 நன்றி. இன்னொரு நேர் வந்து கேட்போம். வணக்கம். 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 நான் மனோ பேசுறேன். சொல்லுங்க. ஓகே, நீங்கள் ஆரம்பத்துல சொன்னீங்க இந்துக்களாலேயே இந்துக்கள் குழப்பம் அடைகிறார்கள் என்று.
ஓகே, இப்ப விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் வருகின்றது வியாழக்கிழமை நினைக்கணும். நான் ஒரு புத்தகத்தில் வாச்சேன். ராவணன் வந்து திருக்காமராய்க்கு போய் சிவபெருமானிட்ட அழியாவரம் கேட்டு ராவணன் போய் ஒரு லிங்கத்தை வேண்டி கொண்டு வந்தார். அதை தான் பல ஆண்டு காலம் இலங்கையில வாழணும், அந்த நாடு அழியக்கூடாது. அப்ப அவர் அந்த புத்தகத்துல போட்டுக்க வேண்டார்கள். அப்ப இதை அறிந்த அமரர்கள் இறைவனிட்ட எப்படி நீங்க கொடுத்தால் ராவணன் கனகாலம் வாழ்வர், இலங்கை அந்த இலங்கையில கொண்டு வைத்தால் இலங்கை யாராலும் அழிக்க முடியாது, என்ன செய்வோம் என்று தவஞ்சேரலாம். அப்ப உடனே கணபதியை விநாயகரை தான் வணங்கி விநாயகர்கிட்ட அந்த லிங்கத்தை கீழே வச்சால் கீழே வைக்காம கொண்டு போவோம் இலங்கைக்கு. என்ன தெரியும் விளக்குவீங்களா? எந்த புத்தகத்துல புராணத்துல இருக்குது அந்த கோகர்ண லிங்கம் என்று சொல்லுவாங்க. அந்த கோகர்ண மண்ட இடம் இப்ப இருக்கு. கோகர்ண மண்டது தென்னாட்டிலே இருக்கிறது. அதே மாதிரி கைலாசத்திலே ஒரு இடத்துல இந்த கோகர்ண மண்டம் இருக்கிறது. பிரதிமா இருந்திருக்கலாம். என்னென்று கேட்டால் அந்த லிங்கத்தை வைத்துக் கொண்டு போது அவருக்கு சிவபூஜை செய்வதற்கு வைத்திருக்க வேணும். விநாயகர் சிறு பையனாக வந்திருக்க அவரிடம் கொடுத்து கீழே வைக்க வச்சிருக்கோம். விநாயகர் நான் இதன்றதுக்குள்ள வந்துடணும், இல்லாட்டி கீழே வச்சிருவேன். கீழே வச்சா எடுக்கல. அப்ப விநாயகர் அதுக்குள்ள கீழே வைத்துட்டு வந்து இழுத்து 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 பார்த்தா லிங்கத்தை இழுக்க முடியல, இழுபட்டது. கோ என்றால் பசு, கர்ணம் என்றா காது, கர்ண கடூரமா இருக்கு சொல்லுவோம். காது அப்ப அந்த பசுண்ட காது மாதிரி அந்த லிங்கம் இழுபட்டு இருக்கு. அதான் கோகர்ணம். அப்ப அந்த லிங்கம் இருக்கிறது. இதான் அந்த வரலாற்று கதை. நான் என்ன கேள்வியா, இப்ப இலங்கையை அழிக்க கூடாது என்று ராவணன் கேட்ட இடத்துல அமரர்கள் இலங்கை எப்படி அழிக்கலாம் என்றுதான் கணவதிட்ட போய் கேட்டுக்கிறோம். தங்க கொண்டு போக கூடாது, வச்சுட்டா தான் நாங்கள் இலங்கை மக்கள் நிம்மதியா இருக்க கூடாது அந்த காலத்திலே அவர்கள் யோசிச்சார்களா? நீங்கள் வந்து இலங்கை மக்கள் இந்த பிறப்பில, நான் இலங்கை மகன் இந்த பிறப்பில, இதுக்கு முந்தின பிறப்பில நானார், அதுக்கு முந்தின வரப்புல நானார் தெரியாது. ஆனவடினால இது இலங்கை மக்கள் என்று நாங்கள் அடையாளம் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு அது இந்த பிறப்புக்கு எங்களுக்கு ஒரு சமூக கடமை இருக்குது. இந்த இன்னாட்ட மகன், இன்ன குடும்பத்தை சேர்ந்தவன், இன்ன ஊரை சேர்ந்தவன். அப்ப எங்களுக்கு சில தருண காரியங்கள் செய்யும் பொழுது எங்கட குடும்பத்துக்கு, எங்கட சுற்றத்தவர்களுக்கு, எங்கட ஊருக்கு, எங்கட நாட்டுக்கு, மற்ற ஆக்களுக்கு அப்படித்தான் வர வேணும். ஏனென்றால் அவைதான் இந்த உடம்பை உருவாக்கினது, போஷித்தது, வளர்த்தது, கல்வி தந்தது எல்லாம். அந்த ஐடென்டிட்டி இருக்குது. ஆனால் இதுதான் எங்களோட ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி அல்ல. இது இஸ் நாட் மீ. இது ஒரு தற்காலிகம். இது நான் அல்ல. அது விளங்குதான் எங்களுக்கு. அது உண்டு. அப்ப இலங்கை வந்து ஒரு இடம். எத்தனையோ உயிர்கள் அந்தந்த காலத்துல பிறந்து தங்கட கர்மா கழிச்சு போட்டு போற இடம். அது இருந்தானே அழிஞ்சான என்னிடம் இருந்தானே. கிருஷ்ண பரமாத்மா இருந்தார். கிருஷ்ண பரமாத்மா வந்தது குஜராத்தின் கரையில இருக்கிற துபாரக. கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது மதுரை, வட இந்தியாவில் இருக்கிற மதுரை, தென்னிந்தியா இல்ல. அந்த மதுரையில பிறந்து இரவோடு இரவாக அங்க கொண்டு வருகினோம். அந்த குழந்தைய கொண்டவனத்துக்கு வந்து கோகுலத்துக்கு கொண்டிருக்கணும். கோகுலத்துல இருந்து பிறகு பிருந்தாவனத்துக்கு மாறினோம் கம்சன் தொல்லையால. பிறகு பிருந்தாவனத்துல அங்க இருந்து கொண்டு மதுரையில பிறகு திருப்பி போய் சேரு கம்சனை வதம் செய்து மதுரையில தன்னுடைய தகப்பன் வசுதேவனை அரசனாக்கி, வசுதேவனை மீட்டு சிறையில இருந்து மீட்டு தன்னுடைய பாட்டனர் தான் அங்க சிறையில வச்சிருந்தது. கம்சன் தகப்பன் அவர் அரசனாக்கி அங்க இருந்தவர். அங்க இருக்கிற பொழுது சிசுபாலன், ஜராசந்தன் போன்ற அரசருடைய அடுத்தடுத்து படையெடுப்பு தாங்க முடியாத தொல்லை. கிருஷ்ணரே ஒரு காலத்துல இவங்களோட நடுவே சண்டை பிடிக்கிறது இயலாதென்று நாட்டில் இருக்கிற மக்கள், பிராமணர்கள், செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு குஜராத் கடற்கரையில துவாரக பட்டணம் நிர்மாணிக்கிறார். போர்ட் சிட்டி நிர்மாணிச்சு அங்கதான் அந்த ராஜ்யம் நடக்குது. கிருஷ்ணர் ஒரு காலம் அரசாளவில்லை, ஆனால் கிங் மேக்கர். அப்ப அப்படிதான் இருந்தார். அப்ப அப்படி அவர் அங்கே இருக்கின்ற காலத்தில் கிருஷ்ணனுடைய காலம், கலியுகம் தொடங்குறதுக்கு முதல் கிருஷ்ணர் காலம் முடியுது. அப்ப கிறிஸ்துவுக்கு முன் 3102ஆம் ஆண்டு கிருஷ்ணர் இந்த உலக வாழ்க்கையை நீட்டு போகின்றார். போறவர்கள் அப்பவே தெரியும் துவாரகையை கடல் கொள்ள போகுதுண்டு. அப்ப அவருடைய பிள்ளைகளை ஜாதவர்கள், ஜதுவம்சத்தவர்கள் அவர் இருக்கின்ற காலத்திலேயே கடற்கரையில போய் ஒரு பீச் பார்ட்டி நடந்து மது அருந்தி ஒருவர் அடிபட்டு ஒருவர் கொண்டு சாகிறார்கள் ஆயிரக்கணக்கிலே. அது அவருடைய இருக்கின்ற பொழுது நடக்கின்றது. அவருடைய தேவவியோகம் நடந்த பிற்பாடு அர்ஜுனன் தன்னுடைய பகவதி பக்காலம் இப்ப எல்லாம் வயசு போயிட்டு திரும்பி வந்து இந்த மிஞ்சினவர்களை பார்த்து அவன் கிருஷ்ணனுடைய மாமனார் இறந்து விட்டார், தாய் தகப்பன் இறந்து விட்டார், எல்லாருக்கும் ஈமைக்கிரியைகள் செய்து கிருஷ்ணர் இறந்த இடத்தை போய் பார்த்து பலராமர் இதற்கெல்லாம் ஈமைக்கிரியை செய்து 7 நாள் அங்கே தங்கி இருந்து அதுக்கு பிற்பாடு எஞ்சிய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பெண்டு பிள்ளைகள் கூட்டிக் கொண்டு வந்து
ஹஸ்தினாபுரத்துக்கு வாரார். வந்து முந்தி அவர்கள் நிர்மாணித்த பட்டணம் ஒன்று இருக்கு இந்திரபிரஸ்தம். அந்த இந்திரபிரஸ்தத்திலே அவர்களை குடியிருக்கிறார். அதான் மகாபாரதத்துல இருக்குது, பாகவத புராணத்திலையும் இருக்குது. அதை அவர்கள் கூட்டிக் கொண்டு வருகிற அந்த துவாரக பட்டினமே கடல் கொண்டது. இன்றைக்கு இருக்கிற துவாரக அது இந்த கரையில வச்சிருக்கிற கோயில். சமீபத்தில் சுனாமி வரைக்குள்ள கடல் பின்னால போனதில்ல. அப்ப சொன்னா உள்ளுக்கு இருக்கிற துவாரக பட்டினம் கொஞ்சம் தெரிஞ்சதுண்டு. அது எண்ணெய் ஆராய்ச்சிக்காக அவர்கள் அந்த கடலை பார்த்த பொழுது அங்கே பழைய சிட்டி கொண்டு புரிஞ்சிருப்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் இந்த வரலாற்று உண்மைகள். அப்ப அவதார புருஷர்கள் வந்து போன பூமிகளுமே போய்விடும், அந்த வம்சங்களுமே போய்விடும். இதுதான் உலகம். வருவதும் போவதும், ஒரு பூ பூக்குது அது போகுது, அது பூக்குது. அப்ப நிலை இல்லாதது. அப்ப இதுல நாங்கள் எங்கள் இலங்கை இருக்கும், எங்களுடைய வம்சம் இருக்கும் என்றெல்லாம் யோசிக்கப்படாது. அந்த நேரத்திலே அந்த ராவணன் அந்த லிங்கத்தை கொண்டு போனால் அந்த லிங்கத்தை அங்க வேலை கொண்டு போகாம இப்படி ஒரு இது நடந்தது. ராவணன் தவம் செய்தான், சூரபத்மாவன் தவம் செய்தான், அது அசுரதபம். நாங்கள் சில பேர் கோயில் சபைகள் நடத்துற மாதிரி இல்லையா, நான் என்ற அகங்காரம் செய்து காட்டுவேன் என்ற அகங்காரம் எல்லாரும் சொல்லுவார்கள். சொல்லுவார்கள் கோயில்ல இருந்து கொண்டு நாங்கள் சில வேலை சபைகள்ல இருந்து கொண்டு எங்களை அறியாம நிறைய பாவம் செய்கிற மாதிரி அந்த அசுரதபம் இருக்கின்றது இல்லையா. அப்ப இந்த அசுரதபம் வேறு. அப்ப எங்களுக்கு தேவை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி செய்கின்ற தவம் தான் எங்களுக்கு தேவை. அதான் எங்களுக்கு சொல்லுகிறது. இதுகள் எல்லாம் நின்று அழிந்து போகின்றது உண்டு. ஒரு நிமிஷ நேரத்திலே போய்விடும், ஒரு நிமிஷ நேரத்திலே இதெல்லாம் அழிந்து விடும். இவைகளை நாங்கள் கருத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதனுடைய அது வந்து இட் இஸ் நாட் எகெயின்ஸ்ட் இலங்கை, இட் இஸ் நாட் எகெயின் இலங்கை தமிழர். நாங்க இதெல்லாம் இந்த ஐடென்டிட்டி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது அடுத்த வரப்பில நாங்கள் எங்கெங்க பிறக்கிறோமோ பிறக்கிறோமோ தெரியாத பார்க்க. மற்றபடி இந்த கதைகள் எல்லாம் உண்மை. இது புராண வரலாறு. ஒன்றுக்கு ரெண்டு மேற்பட்ட இடங்கள்ல இதை பற்றிய உண்மைகள் இருக்கு. அந்த கோகர்ண லிங்கம் இருக்குது, இதுகள் இருக்குது. மற்றபடி அதை நோக்குகிற தன்மை அது வந்து நாங்கள் ஓவர் ஐடென்டிஃபை பண்ணி நான் இலங்கை தமிழன் என்று பார்க்கக்குள்ள இப்படி ஒரு குழப்பம் வரும் கட்டாயம். இன்னொரு நேர் வந்துக்கிறார் டாக்டர், அவரை பத்தி கேட்போம். நன்றி. வணக்கம். 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 சொல்லுங்க. நான் காயத்ரி கேட்கிறேன். சொல்லுங்க. எனக்கு இந்த சின்ன வயசுல இருந்து சாமி நம்பிக்கை மிக சரியான அதிகமா இருக்கிறது. ஆனா எனக்கு இந்த கண் முன்னாலே நான் 2 குடும்பத்தை பார்த்தேன். ஒரு குடும்பத்துல ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அப்பா அம்மா, அவையில் 4-5 பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்து அப்படியெல்லாம் செய்து படிக்க வச்சு தங்களை கஷ்டப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு செய்தும் அவைகளுக்கு பிறந்த பிள்ளை கதைக்கு இல்லாம இருந்து கஷ்டப்படுது. அந்த வம்சத்துல வந்த பிள்ளை மகன் என்ற மகள். அப்ப இப்பவும் சொல்றது பெத்தவ செய்யறது பிள்ளைகளுக்கு. அப்ப அவன் பிள்ளை அந்த பிள்ளை பேர பிள்ளை கஷ்டப்படுது அந்த குடும்பத்துல. அதால அந்த தாயும் தாப்பனும் இனியில அந்த மாதிரி கஷ்டப்படினோம். அதே மாதிரி நான் இலங்கையிலேயே பார்த்தேன். அடிடா பிடிடான்னு அந்த அம்மா நின்று சண்டை பிடிச்சு காசெல்லாம் வட்டிக்கு கொடுத்து வசூல் பண்ணி முந்தி வேண்டுருவேன். அவையலோட மகள் இங்க இப்ப அப்படி 3 பிள்ளைகளை அமைச்சுக்கொண்டு அவையிலும் அதே அடிடா புடிடா உலகத்தை வெல்லு இல்லாத பிள்ளாத களவு. எனக்கு தெரியவே களவு, எனக்கு என் மனசாட்சிக்கு நான் அறிஞ்சு களவு செய்யணும். அப்படி செஞ்சும் அவையும் நல்லா இருக்கணும். அது அப்படி அதான் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இதுல வந்து பெற்றோர்கள் செய்த கர்மா பொறுங்கம்மா சொல்ற கேட்டுட்டு பெற்றோர்கள் செய்த கர்மா பிள்ளைகளுக்கு. இது வந்து ஒருத்தர் செய்த கர்மாவை ஒருவருக்கும் போகாது. இட் இஸ் நாட் டிரான்ஸ்பரபிள். அது முக்கியம். அதாவது உற்ற தொழில் நினைவு உரையில் இருவினையும் உளவா. உற்ற தொழில் நினைவு உரையில் நாங்க செய்கின்ற தொழில் எங்கட செயல்கள் நினைவு மனத்தில் நினைக்கிறது, உரை வாக்கால சொல்றது, இருவினையும் உளவா. 2 நல்வினை தீவினை என்று 2 இருக்குது. ஒன்று ஒன்றால் அழியாது. ஒரு நல்லதை செய்து போட்டு பிறகு கெட்டதை செய்த அதை கெட்டதை செய்து போட்டு நல்லதை செய்தா அதை கேன்சல் பண்ண இயலாது. சரிதானே? வேண்டது அடுத்தது உண்ணாமல் ஒளி. அது வந்து நாங்கள் அனுபவிக்காம ஒளிஞ்சு போகாது தானே. இது டிரான்ஸ்பரபிள் இல்ல. கணவன் செய்யறது மனைவிக்கு வராது, மனைவி செய்யறது கணவனுக்கு வராது இல்ல. இண்டிவிஜுவல் கர்மா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ப்ராசஸ். ஆனா எப்படி வரும் என்றால் இவருக்கு இருக்கிற பேட் கர்மா இவர் செய்யறது வந்தார் என்றால் அவருக்கு இன்னொரு கர்மாவும் இருக்கு. அவற்றை புள்ளிகளால கஷ்டம் அனுபவிக்க வேணும் என்ற கர்மா இருக்கும். அப்ப அப்படி கர்மா உள்ள பிள்ளை அவருக்கு வந்து சேரும். இதைத்தான் கூட்டு கர்மான்றோம். இவற்ற கர்மாவாலே அப்படி
அப்படி வந்ததல்ல, இவருடைய கர்மா இப்படி இருக்குது. அதால இவர் பிள்ளையினால துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், ஆனவர்களாலே அவருக்கு அப்படி சேரும், அந்த பிள்ளை சேரும். அது ஒன்று. இரண்டாவதாக தசரத சக்கரவர்த்தி இருந்தார். தசரத சக்கரவர்த்தி இளம காலத்தில் இருந்த பொழுது அவர் ஒரு வேட்டையாட போனார். சிரவணன் என்றவனை அவன் தன்னுடைய தாய் தந்தையரை தூக்கி ஒவ்வொரு இடங்களாக தீர்த்த யாத்திரை போனார். தாய் தந்தையருக்கு கண் தெரியாது, நடக்க முடியாது. அவன் அவர்களை இருத்தி விட்டு அவர்களுக்காக நீர் கொண்டு போக ஒரு குளத்துக்கு போறான், ஆட்டுக்கு. அப்பொழுது ஒரு மான் அங்கே அவன் தண்ணி கொண்டு பொழுது இவர் அங்கே வேட்டைக்கு வந்தவர் அம்பு விட்டார். அது சிரவணனை தாக்கி அவன் இறந்து விட்டார். இவர் மானுண்டுதான் அம்பு விட்டது. அவன் சொன்னான், ஐயோனுடைய தாய் அவனுடைய மன்னிப்பு கேட்க தாய் தந்தையர் அங்கே தனியே இருக்கிறார்களே என்று. இப்ப தசரத சக்கரவர்த்தி பயந்து அந்த தண்ணியை கொண்டு தாதகம் விட்ட போக அவர் சிரவணன் தான் வந்துட்டோம் என்று யோசிக்கணும். ஆனா அப்புறம் அந்த காலடி ஓசையிலேயே வித்தியாசம் தெரியுது. யார் என்று கேட்க இவர் உள்ளதை சொல்லி இப்படி சிரவணன் இறந்து விட்டான் என்று சொல்ல அவருக்கு மகா துக்கம். அப்படி ஒரு பிள்ளைய பெற்றவர்களுக்கு அவர் சொல்லுவார், நீயும் புத்திர சாபத்தினாலே நீயும் இதே மாதிரி உயிர் விடுவாய். அந்த கர்மா இருந்தது அவர் சொல்லி போட்டார். இதனுடைய மகனுக்கு சொல்லிக்க கேட்டான், அவர் தெரியாம தானே செய்வரப்பா, அது எப்படி கர்மா வரும்? நல்ல கேள்வி கேட்பார்கள். என்னென்றால் தெரியாம செய்தாலும் கர்மா உண்டு, அது உண்டு. ஏனென்றால் திருமறைக்காடு என்ற காலத்திலே நெய் குடிப்பதற்காகத்தான் அந்த எலி போனது. அது நெய் குடிக்க போய் ஒவ்வொரு முறை போய்க்க இப்படி மூக்கால சுரண்டி கொண்டு நெய் குடிக்க போக அந்த தீப திரிய தூண்டி விடுகிறது. அது சுட்டோன்னு ஓடுது, திருப்பியும் போகுது, திருப்பியும் ஓடுது. இப்படி இரவு முழுக்க தூண்டி விட்டதுனால அடுத்த பிறப்புல மகாபலி சக்கரவர்த்தியா பிறந்தது. அது தெரிஞ்சோ செய்வது? இதை சொல்லுவார்கள் அபுத்திபூர்வமான சிவபுண்ணியங்கள். புத்தியோட செய்யறது இருக்குது, அபுத்தியா செய்யறது இருக்குது. இது அபுத்திபூர்வமான சிவபுண்ணியங்கள் சொல்றது. தெரியாம செய்தாலும் பலன் உண்டு. அதே மாதிரியாக இன்னொருத்தர் இருந்தவர் ராமதாசர் நினைக்கிறேன், வட இந்தியாவிலே. அவர் 12 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். ராமருக்கு ஒரு கோயில் கட்டி இருக்கிறார், மகா பெரியவர். 12 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்த கோயில் இருக்குது. அப்போ ஒரு போய் கேட்டார் ராமரை, என்ன உனக்கெல்லாம் இப்படியெல்லாம் கோயில் கட்டினவரை 12 வருஷம் சிறையில வச்சிருக்கிறீங்க? அவரும் மாணிக்கவாசகர் மாதிரி அந்த முஸ்லீம் மன்னனுக்கு கஜானா அதிகாரியா இருந்தவர். அந்த பணத்தில் எடுத்து கோயில் கட்டிட்டார். அதான் அவன் சிறையில் கிடைச்சது. அப்ப கேட்க ராமர் சொன்னாராம், அவன் 12 நாட்கள் ஒரு கிளியை கூண்டிலே அடைத்து வச்சிருந்தது. 12 நாட்கள் ஒரு கிளியை கூட்டில் அடைத்து வச்சிருந்தது. பட்டினத்தார கழுவேற்றி விட்டார்கள். அந்த தெரியும் தானே, பட்டினத்தார் போய் ஒரு இதுக்கு கீழே இருக்கிறார், தியானத்தில் இருக்கிறார். அந்த அரசனுடைய மாலையை கலட்டி கொண்டு போனவர்கள், அந்த மாலையில கொண்டு அதனுடைய கொள்ளைக்கு அடித்து கொண்டு போனவர்கள் முத்து மாலை கொண்டு சுழட்டி எரிஞ்சு விட்டு போனார்கள் பிள்ளையாருக்கு. இரவில பக்கத்துல இந்த இவருடைய கழுத்திலே விழுந்து விட்டது, கொண்டே கழுவேற்றி விட்டார்கள். கழுவிலே கழு என்றால் இப்படி நேரான கூறான அளவாங்க மாதிரி இருக்கும். அதுல இப்படி என்ன ஆசன துவாரத்தினூடாக ஏற்றி உயிர் போகிறது, சிலுவையில் அறைய மாதிரி ஒரு உயிர். அப்ப இவர் சொல்றாரு, இது என்ன முன்செய்த பாவம் இங்கனே வந்து மூண்டதுவே. அவர் சொல்றாரு, முந்தி செய்த பாவம் ஏதோ வந்து சேர்ந்துட்டது. அப்ப அறியாம செய்தாலும் வரும். ஆனால் இந்த கர்மாக்கள் எல்லாம் இந்த முற்பிறப்புல செய்தது இப்பிறப்புல செய்ததுகள் அந்தந்த இது கூட வரும். ஆனால் அந்த கர்மா இருந்தா அதைக்கு வரும். அதே மாதிரி தசரத சக்கரவர்த்தி இறக்கின்ற பொழுது 4 புத்திரர்கள்ல 4 பேருமே பக்கத்துல இல்லை. 4 பேரும் இல்லையோ? பரதன் சத்ருகனன் தன்னுடைய பாட்டுனார் விட்டு போயிட்டாங்க. ராமன் லட்சுமணனே இந்த கையை காட்டுக்கணையை போட்டா. அதுக்கு பிறகு புத்திர சுகத்திலே ராமா என்று துடித்து தான் இவர் உயிர் விடுறார். அப்ப இந்த புத்திர சுகம் பெறுவது இல்லையா? அப்ப இவ்வளவு நல்ல பிள்ளைகள் பிறந்தாலும் கூட புத்திர சுகம் பெறும். அதுக்கு இதே காரணம். தசரத சக்கரவர்த்தி கூடாத பிள்ளைகளாலையும் புத்திர சுகம் பெறும், குறைபாடுள்ள பிள்ளைகளாலையும் பெறும். அதுல என்னொன்று இருக்குது. காஞ்சி பெரியவரிடம் ஒருவர் போய் கேட்கிறார், இப்படி நல்ல அம்மா இதே மாதிரி அம்மா சொன்ன நல்ல புண்ணிய காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள், அந்த பிள்ளைக்கு உள வளர்ச்சி குறைபாடு. அப்ப எங்களுக்கு ஏன் சுவாமி இப்படி கடவுள் தந்திருக்கிறார்? காஞ்சி பெரியவர் சொன்னார், அந்த பிள்ளைக்கு ஒரு பேட் கர்மா இருக்குது. இப்படி அந்த உள்ள குறைபாடோட பிறந்து கஷ்டப்பட வேணும் ஒரு கர்மா இருக்குது. அந்த கர்மாவுக்குள்ளையும் அது நல்ல கர்மாவும் இருக்குது. அந்த பிள்ளைக்கு நல்ல கவனம் எடுக்கிற பெற்றோர் தந்திருக்கிறார்கள். அதுதான் உங்களுக்கு அந்த பிள்ளைய தந்திருக்கிறார். இது காஞ்சி பெரியவர் சொன்ன விளக்கம். புரியுதானே? அப்ப கர்மா நாட் டிரான்ஸ்பரபிள். மற்றது எங்களுக்கு நல்லவர்களுக்கும் துன்பங்கள் வரும். அது ஏனென்று சொன்னால் நம்முடைய முன் செய்த கர்ம வினைகளினாலதான் அது மாறுது. அதுக்காக இறைவனை நொந்து கொள்வது கூடாது, அது எங்களுக்குள்ளால மாறுது. மற்றது இதுக்கெல்லாம் பிராயச்சித்தங்கள் இருக்குது. இந்த கர்மாக்களுக்கு இந்த இதுகளுக்கு வழிபாடு கஷ்டம் வரைக்க ஜோதிட சாத்திரக்காரர்கிட்ட ஓடாம
ஜந்திரங்கள் கட்டி தெரியாம இருக்கின்ற அந்த பரிகாரங்களை கேட்டு செய்து கொண்டு வந்தால் போரும். பரிகாரம் இல்லாவிட்டால் அது சொல்லுவார்கள் முத்தரு வைதீக சைவம் பகரும் வழியில் ஆற்ற பற்றியது கழியும். வேத நூல்களையும் சைவ நூல்கள் ஆகமங்களையும் சொல்லப்பட்ட வழியில இந்த பிராய சித்தங்களை ஆற்ற இந்த பாவம் கொஞ்சம் கழியும். விளையாளிக்கும் பான்மையுமா காசை கொடுத்தும் செய்விக்கலாம். இது சிவபெருமான சித்தியார்ல இருக்குது. அப்ப காசை கொடுத்தும் செய்விக்கலாம். விளையாளிக்கும் பான்மையுமா அதுலதான் சொல்லுவார்கள் என்று கேட்டால் இது தெரியாட்டி பிராயச்சித்தம் தெரியாட்டி இது சரியாட்டி என்ன செய்யணும்? முத்தரு நூல் வழியில் வரின் மிகுதி சோறும். இந்த வேத நூல்கள்ல ஆகம நூல்ல சொல்லப்பட்ட வழியில நடந்து இந்த பஞ்ச ஜக்ஞங்களை செய்து தான தர்மங்களை செய்து வழிபாடுகளை செய்து தீபத்தை ஏற்றி வழங்கி பிரதர்சனம் செய்து வணங்கி சரியை கிரியை யோக ஞானம் என்ற வழிகளில் இருந்து சத்சங்கங்களுக்கு போக வேணும். சத்சங்களுக்கு போய் இந்த விஷயங்களை கேட்க வேணும். கேட்டாதான் செய்யணும். எல்லாரும் கஷ்டம் கட்டவன் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் பிள்ளைகளுடைய சரியான கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு வருவார்கள். இதுக்கு வந்து இப்படி செய்யும் கொண்டா காண கிடையாது, கர்மா விடாது. அப்ப இந்த சத்சங்கங்களுக்கு போய் அந்த கர்மாக்களை போக்கி இவற்றை பிராக்டிஸ்ல செய்து கொண்டு வர இந்த கஷ்டங்களுக்குரிய நிவாரணங்கள் அதுக்குரிய வழிகள் வரும். இதுதான் இந்த உண்மையிலே டாக்டர் இப்ப எங்களுக்கு இருக்கின்ற இந்த விளக்கங்கள் இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் இதை மிகவும் அவதானமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால் அறிய முடிகிறது. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்க விளக்கங்கள் நல்லா இருக்கு. என்ன சொல்றது, இப்ப உங்களுக்கு இந்தியால யூஸ்வலா இப்படி நிறைய பேரை நான் பாத்திருக்கேன். ஸ்ரீலங்கால இப்படி ஒருத்தர் இவ்வளவு ஒரு விளக்கம் தர்றத நான் இது வரைக்கும் கவனிக்கல. இருந்தாலும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க நல்ல வெளியில விளக்கமா சொல்றீங்க. கீதவாணி அண்ணனுக்கு இப்படி ஒரு ஆட்கள் எப்பவுமே ஒரு பிராப்தம் உண்டு. ஆனா நீங்க உங்களை எங்க கொண்டு போய் வைக்கிறதே எங்களுக்கு தெரியல. அவ்வளவு விளக்கம் அழகா இருக்கு. நான் ஒயிட் ஹவுஸ் யூகான்ல இருந்து தான் கேக்குறேன். பண்றதே இல்ல. நான் உங்களோட இத உங்க புத்தகமாவோ சீடியாவும் விடுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா நல்ல விளக்கம் தெரியும். நான் இந்த மெடிடேஷன் இதுக்கெல்லாம் போறதுனால உங்க விளக்கங்கள் எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. என்னோட கொஸ்டின் எல்லாத்தையும் மீறி விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு இந்த வெள்ளக்காரங்க அந்த ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஒயிட் பீப்புள் நான் பார்த்தா 1997 வரப்போ ஒரு அமைதியான ஒரு இந்திய பெண்ணா தமிழ்நாட்டு பெண்ணா 4 சுவருக்குள்ள வாழ்ந்து அது வீடு விட்டா ஸ்கூல் விட்டா வீடுன்ற அளவுக்குள்ள வாழ்ந்து இங்க வந்தேன். ஒரு நல்ல இரக்கமா ஒரு அன்பான ஒரு தாயா இங்க உலகம் என்ன பார்த்து என்ன கல்லா ஆக்கிட்டு என் நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் தான் ஈரம் இருக்கு. ஏதோ கொஞ்சம் ஈரம், அவ்வளவுதான். ஆனா எனக்கு எல்லாத்துலயும் அப்படி வெள்ளக்காரங்க மாதிரியே நான் கூட கொஞ்சம் மாறிட்டேன் இல்லையா. அது என்ன உள்ளுக்குள்ளேயே ஏதோ ஒண்ணு பண்ணுது எங்களுக்கும். ஏன் நம்ம இப்படி ஆயிட்டோம், இங்க வந்தோம், இவ்வளவு அருமையான ஊரை மண்ணை விட்டுட்டு வந்தோம். அப்ப நான் கர்மான்னு நினைச்சுப்பேன் மெடிடேஷன் போறதுனால. என்னோட கர்மாவை இந்த நாட்டுக்கு வந்துதான் இந்த மாதிரி வேதனைகள் எல்லாம் பட்டு இந்த கர்மங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு நாங்க வந்துட்டோம் போல இங்க இல்லையா. ஸ்ரீலங்கால இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, போர்க்காக வந்தீங்க. நாங்கள் இங்க வந்தோம்னா இது கொழுப்பு தானே எங்களுக்கு. அப்படி சொல்லி கர்மா கொழுப்பு எல்லாத்தையும் விட கர்மா இங்க இன்னத்தை நாங்க கண்டோம், இங்க வந்தோம். நம்ம நாட்டுக்கு எவ்வளவோ பேர் அங்க ஏழைங்க இருக்காங்க, படிக்க வைக்கலாம், எவ்வளவு செய்யலாம். ஆனா போகவும் விட மாட்டேங்குது ஐயா. எங்களை திரும்பி நாங்க எல்லா முயற்சியும் எடுத்தாலும் கூட எவ்வளவோ விதியை மதியால் வெல்லலாம், வெள்ளக்காரவன் நினைச்சு சாதிக்கலான்ற மாதிரி எல்லா பணத்தையும் சம்பாதிக்கிறோம் போலானா கூட நாங்க போய் இருக்கிறதுக்கு கூட ஒரு பிராப்தம் வேண்டி இருக்கே திரும்பி போக. உண்மை. அந்த பிராப்தம் இருக்கணும் மனுஷனுக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த பிராப்தம் இல்லாட்டா அதுதான் இந்த கர்மான்றது. அந்த விதியை மதியாவில் இந்த வெள்ளக்காரங்களுக்கு எங்களால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அப்ப ரெண்டாவது தமிழ் ஆட்களுக்கு மட்டும் ஏன் இந்த சித்திரவதை எல்லாத்துலயும். இந்த தமிழ் பிள்ளைங்களோட நான் ரொம்ப பழகிறது. டீச்சர் நாங்க ஒரு பையனோட போனா மட்டும் எங்களுக்கு இவ்வளவு மனவேதனை சமூகம் தருது. ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு 10 பேரோட போனாலும் கூட அவரை ஒருத்தரும் கண்டுக்கிறதுல அவங்க அப்படியே பார்த்து பழகிட்டாங்க. தமிழ் பிள்ளைய ஒரு டைட்டா ஒரு ட்ரெஸ்ஸா போட்டு பழகினாலும் அது ஒரு குத்தமா சொல்றாங்க. ஒரு ட்ரெஸ் போட கூட உரிமை இல்ல தமிழ் பிள்ளைங்களுக்கு. நீங்க சொல்றது கேட்கிறோம். இதுல கேட்டால் இதுல ஒன்று நீங்க சொன்னது உண்மை இருக்குது. புண்ணிய பூமிகள்ல
பிறக்கிறதுக்கே புண்ணியம் செய்திருக்கணும். சரி, அங்க வாழ்றதுக்கு புண்ணியம் செய்திருக்கணும். அங்க இருந்ததாலதான் அந்த ஈடுபாடு அதுகள் எல்லாம் வந்தது, புண்ணியம் செய்திருக்கணும். அதே நேரத்துல இப்ப அந்த தனிய அந்த இடமும் மரமும் நிழலும் மண்ணும் மட்டும் தந்து விடாது. சில வேளை இவ்வளவு தூரம் வந்திருந்தாலும் கூட அந்த பழக்கத்தை இப்ப உங்களுக்கு கூட எத்தனையோ பேருக்கு அது போகக்கூடியதா இருக்குது இல்லையா, அது ஒன்று இருக்கிறது. இரண்டாவதாக இந்த விதியை மதியால் வெல்லாம் என்றெல்லாம் கேட்பார்கள். இதுலதான் இந்த சைவத்தில் சொல்லுவார்கள், அதுல 7 விஷயங்கள் இருக்குது. அதுல ஒன்று சொல்லுவார்கள், ஒரு விதி இருந்தாலும் கூட காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, இந்த 7 விஷயங்கள் வந்து இன்டராக்ட் பண்ணது. அதுல 2 விஷயங்கள் மிக உண்மை, 5 விளங்கப்படுத்தலாம். அதுல ஒன்று வந்து விதி இருக்குது. இப்ப எனக்கு வந்து ஒரு நோய் வர வேணும்ன்றது விதி இருக்குது. அப்ப அதுக்கு ஒரு காலம் வேணும். 5 வயசுலயும் பெறலாம், 50 வயசுலயும் பெறலாம். சில நோய் 5 வயசுல வந்தா பரவாயில்லை, சில நோய் 5 வயசுல வந்தா ஒரு கஷ்டம், 50ல வந்தா சிலது பரவாயில்லை, இவ்வளவு காலம் கழிஞ்சு இருக்கலாம். நியதி, பைண்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ், ஒரு வியாதி வருகிறது, அதுக்கு மருத்துவ வசதி உள்ள இடத்துல பிறக்கணும், இருக்கணும். இப்ப கனடாவில் இருக்கிறோம், எங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில இருக்கிறோம், ஒரு வியாதி வருது, மருத்துவ வசதிக்கு நாங்க காசு கொடுக்கணும். அப்ப அதுவும் இருக்குது இல்லையா, பைண்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ், மருந்து கிடைக்கணும், வைத்தியர் கிடைக்கணும், டெஸ்ட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் இருக்குது. அடுத்தது கலை, வித்தை, அராகம். கலை என்பது எங்களுடைய இச்சை, மோட்டிவேஷன். இந்த வியாதியை கண்டுபிடிக்கணும், செக்அப் பண்ணணும், வைத்தியம் பண்ணணும், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரணும். அடுத்தது வித்தை. வித்தை என்பது அந்த அராகம். அராகம் என்பதுதான் இந்த மோட்டிவேஷன். கலை என்பது ஆக்ஷன். அதுக்கு போய் ஆக்ஷன் எடுக்கணும். இப்ப டாக்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் எக்ஸசைஸ் பண்ணணும், எத்தனை பேருக்கு செய்யக்கூடியதா இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணணும் தெரியும், எக்ஸசைஸ் பண்ணணும் மோட்டிவேஷன் இருக்கும், பண்ணணுமே. அந்த ஆக்ஷன் வந்து அது கிரியா சக்தி, அது கலை. அடுத்தது வித்தை. வித்தை என்பது அறிவு, அதுக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங், அந்த இது கல்வி அறிவு அல்ல. இத்தனையோ படிச்சவங்களுக்கு சில வேலை டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாமர மக்கள் வேலை இயல்பா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது எங்களுடைய மருத்துவ பிராக்டிஸ்ல பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி காலன், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன், இதை விட மாயை, புருடன் என்று 2 தத்துவங்கள் இருக்கு. இந்த எல்லாம் இன்டர் கனெக்டடா தான் இந்த கர்மாண்ட எக்ஸ்பிரஷன் வருகிறது. அப்ப தனியா மதிய வெல்லலாம், விதிய வெல்லலாம் என்று சொல்லலாது. பாத்தீங்கன்னா அந்த பைண்டிங் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கு, டைமிங் ஆஃப் கர்மா இருக்குது, உங்களோட மோட்டிவேஷன் அல்லது இச்சா சக்தி இருக்குது, உங்களுடைய ஆக்ஷன் அல்லது கிரியா சக்தி இருக்குது, உங்களோட நாலேஜ் அல்லது ஞான சக்தி இருக்குது. இது இந்த எக்ஸ்பிரஷனை, இந்த 3 எக்ஸ்பிரஷனையும் வெளியில விடாம கட்டுப்படுத்தி இருக்கிற டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் இருக்குது. ஆகவே இது எல்லாவற்றின் பேலன்ஸா தான் அந்த வெளியில இந்த கர்மா வருகிறது. அதுக்குள்ள உரையரு, குருவருள் எல்லாம் இருந்தால் இந்த சர்க்கிள், ரிகரண்ட் சைக்கிள் இருந்து வெளியில வரலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நேரம் அடுத்த வாரம் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம். உண்மையிலேயே நல்ல கேள்விகளோடு இங்கே நேர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு நேர கட்டுப்பாடு மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் இதே தொடர்பிலே நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விட வேண்டும். நன்றி, நன்றி, வணக்கம்.